முதலாவது நான் பாஸ்டர் எல்சா மோகன் அவருடைய குடும்பத்தார் அம்மா அன்போடு கூட நாங்கள் அவர்களை வரவேற்கிறோம். எங்கள் குடும்பத்தில் ஒருவர். ஆனால் என்ன சங்கடம்னா, நான் பிரசங்கம் பண்ணுவேன்னா பாஸ்டர் முன்னாடி இருப்பாங்க. நமக்கு இங்கே கொஞ்சம் அப்படியே கதகதன்னு இவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க முன்னால் நாங்கள் எப்படி பிரசங்கம் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் கர்த்தர் கிருபை எங்களுக்கு பலத்தை தருவாராங்க. சரி பாஸ்டர், நான் பிரசங்கம் பண்ணுறேன். சாட்சிகள் கேட்டா பட்டுன்னு எழுந்து சொல்லுறாங்க. ஆமா தானே? சாட்சிகளை கேட்டு ஷெனிக வேவட்டியானோனே நான் உயிரோடு இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருப்பதே பெரிய சாட்சி. பணப்பிடி தேவநாசகே பாமுல சிட்டினேகே மகத்துவ சாட்சியா. அவரும் வந்து சாட்சி இருக்கான்னு அவர் சொன்னப்பதான் சில சாட்சிகளே எழுந்துச்சு. வீல சாட்சி தீனவாதிகள் ஆன விதமாய் சாட்சி நெகிழினு. உங்களுக்கு தெரியுமா, அநேக பிள்ளைகள் ஒரு நாளைக்கு ஒருவேளை தான் சாப்பிடுறாங்க. ඔයගොල්ලන්ට දන්නවද ගොඩක් ළමයි ඇවිල්ලා එක වේලක් තමයි එක දවසකට කෑම කනවා. 3 வேளை நல்லா முட்டுறோம். අපි වේල තුනම හොඳට කනවා. அதுவே சாட்சி தான். ඒකත් சாட்சிයක් තමයි. ஒரு கிழங்கோட எதோடய சாப்பிடுறாங்க. ඒ කාලයක් නැත්තම් එක කෑමක් තමයි කන්නේ. ஆனா 3 வேளை ராஜரீகமா கர்த்தங்களை உண்ண வைத்திருக்கிறார். තුන් වේලම ඇවිල්ලා රජ කෑමක් අපිට දෙන්නේ දෙවියන්. இவ்வளவுலாம் வீடியோ பாக்குறீங்க. කොච්චර වීඩියෝස් බලනවද? Facebook, அப்புறம் YouTube, அப்புறம் Instagram, அந்த மென்ஷன் இந்த எல்லாம் பாக்குறீங்க. Facebook, YouTube මේ ඔක්කොම බලනවා. எத்தனையோ வீடியோஸ் பாக்குறீங்க. ගොඩක් වීඩියෝස් බලනවා. அத்தனை வீடியோலயும் போட்டுட்டு தான் இருக்காங்க. எவ்வளவு நாட்டுல பஞ்சம் வந்து கொண்டு இருக்கிறது என்று. සාගතේ ගොඩක් දේශවල වල තියෙනයි කියලා අපි බලාගෙනමයි සිටින්නේ. இலங்கையிலும் உண்டு. ලංකා දේශෙත් තිබෙනවා. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் செழுமையும் கொழுமையுமாய் வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේගේ දරුවන්ව උන්වහන්සේ ආශිර්වාද කරලා තිබෙනවා. அதுக்கே நீங்க பாஞ்சிக்கிட்டே எழும்பணும். ඒකටත් ඔයගොල්ලෝ නැගිටින්න ඕනේ. ஆனா உங்களுக்கு பின்னாடி இருந்து இன்ஜெக்ஷன் போடணும். எலும்புங்க. පිටිපස්සේ ඉඳලා ඉන්ජෙක්ෂන් දාන්න ඕනේ නැගිටින්න කියලා. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. நீயாவது எழும்பி சாட்சி சொல்லுங்கள் நம்புகிறேன். ආයුගොල්ලෝ ඇවිල්ලා ඉක්මනට පළවෙනිම නැගිටලා සාක්ෂි දරයි කියලා මම විශ්වාස කරනවා. எனக்கும் ஒரு சாட்சி உண்டு. මට සාක්ෂියක් තිබෙනවා. ஆனா நான் இப்ப சொல்லல. මේ වෙලාවේදී කියන්නේ නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. வரும் நாட்கள்ல சொல்றேன். එන්නව දවස්වලදී මම කියනවා. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. දෙවියන් වහන්සේගේ නාමය පමණම ගෞරවයට වෙන්න ඕනේ. இந்த நாளிலும் எங்களை போதகர் என்னோட சபைக்கு வார்த்தை கொடுக்க போயிருக்கிறார். අපේ පාලකතුමා වෙනත් සභාවට ගිහිල්ලා තිබෙනවා වචනේ බෙදාගෙන පිණිස. அவரோடு கூட தேவ பிரசன்னம் இருப்பதாக. පාලකතුමාත් එක්ක දෙවියන් වහන්සේගේ තේජස තිබෙන්න ඕනේ කියලා අපි යාඥා இந்த நாளிலும் நாங்கள் பார்க்க போகிற தியான வசனம் என்னவென்றால், අද දවසේදී අපි බලන්නා වූ වචනේ නම් வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 29வது வசனம். එළිදරව් දෙවෙනි පරිච්ඡේදයේ 29 වන පදය. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் එළිදරව් දෙවෙනි පරිච්ඡේදයේ 29வது வசனம். 29 වන පදය. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. ஹalleluya, 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 ஹalleluya. என்ன சொல்லுது வசனம்? වචනේ මොනවද කියන්නේ? வசனம் என்ன சொல்லுது? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று. காதுள்ளவன் කන්නැත්තෝ, காதுள்ளவன் කන්නැත්තෝ, காதுள்ளவன். කන්නැත්තෝ. ஏன் சொல்றேன்னா, ඇයි කියනවා නම් ஆவியானவர் உங்களோட பேசும்போது காது இருந்தா கேட்பீங்க. ආත්මයන් වහන්සේ ඔයගලන්ට එක කතා කරනවා නම් කන් තියනවා නම් විතරයි අසන්න அப்படி පුළුවන්. கேட்கலன்னா எங்களுக்கு காது இல்லைன்னு அர்த்தம். එහෙම අපිට ඇසෙන්නේ නැත්නම් අපිට කනක් නැහැ කියලා තමයි අර්ථය. ஹalleluya, ஹalleluya. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ආත්මයන් වහන්සේ සභාවට කියන දේ කන් ඇත්තෝ අසාවා. சபை என்றால் என்ன? සභාව කියන්නේ කුමක්ද? சபை என்றால் என்ன? ஒரு கேள்வியோடு கூட நாங்கள் ஆரம்பிப்போம். சீக்கிரமா டைம் இல்ல, சரியா நான் 10:30க்கு முடிக்கணும். දායමාරට ඉවර කරන්න ඕනේ. සභාව කියන්නේ කුමක්ද? சபை என்றால் என்ன? සභාව කියන්නේ කුමක්ද? சபைன்னு என்ன தெரியாமலே சபைக்கு வருஷ கணக்கா வந்துட்டு இருக்கீங்க. සභාව කියන අර්ථය දන්නේ නැතුව සභාවට ඇවිත් ඉන්නවා. ஆமா தானே? ඔව් නේද? சபைன்னா என்ன என்று சொல்லணும். සභාව කියන්නේ කුමක්ද කියලා අයෝයි පස්සේ කියන්නේ. சபை என்றால் සභාව කියන්නේ ரட்சிக்கப்பட்டவர்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் இடம். ගැලවුම් ලැබපු කට්ටිය ඇවිල්ලා ඇතුළට රැස් කරන්නා වූ ස්ථානය. அடைக்கப்பட்ட தோட்டம். ඒක ඇවිල්ලා වසා තිබෙනා වූ
மணவாட்டி. මනාලිය. ஹalleluya. හලෙලූයා. தூக்கம் வரல சத்தம் ஒரு ஆளிலே உற்சாகமா கூட. හලෙලූයා කියන අය. நாங்கள் எல்லாம் கிறிஸ்துவினுடைய மணவாட்டி என்று வேதம் சொல்கிறது. අපි සැමෝම දෙවියන් වහන්සේගේ මනාලිය කියලා වචනේ කියනවා. உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமும் கிடையாது. ඔයගොල්ලන් තුළ කිසිම සතුටක් நீங்க නැහැ. கிறிஸ்துவினுடைய மணவாட்டி என்று கர்த்தர் சொல்கிறான். உங்க முகத்துல அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ස්වාමීන් වහන්සේ ඔයගලන්ට ආශිර්වාද இன்று කරනවා. எத்தனை சபைகள் ஜனங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. දැන් බොහෝ සභාවල ඇවිල්ලා ගැලවීම ලැබු කට්ටිය ඇවිල්ලා රැස් කරනවා. இன்று எத்தனை சபைகளுக்கு இது பொருத்தமான ஒரு கேள்வி. මේ ගොඩක් සභාවල් වලට මේ ප්‍රශ්නය ඇවිල්ලා හරියට තිබෙනවා. அடிக்கப்பட்ட வேலிகள் விழுந்து போனதால் වැසී තිබෙනා වූ සෑම ස්ථානය ඇවිල්ලා කැඩී තිබෙනවා. உலகத்து குப்பைகள் நிறைந்து போய்விட்டது சபைகளில். ලෝකයේ ඇවිල්ලා කුණු ඇවිල්ලා ඇතුලේ සභාව තුල තිබෙනවා. ஹalleluya. හලෙලූයා. என்ன உலகத்து குப்பை சபைகள்ல நிறைந்து போய்விட்டது தெரியுமா? ලෝකයේ තිබෙන කුණු ඇවිල්ලා කොයි මොනවද දන්නවද මේ ඇතුලේ තිබෙන්නේ? சபைக்குள்ள அநேக குப்பைகள் வந்து விட்டது. සභාව තුල බොහෝ කුණු තිබෙනවා. சபையில் இல்லாத காரியம் இப்போ இல்ல. සභාවල් තුල තිබෙන දේවල් දැන් නැහැ. சபைக்குள்ள சினிமா வந்துட்டு, සභාවල් තුල ඇවිල්ලා සිනමා ඇවිල්ලා, சபைக்குள்ள டான்ஸ் வந்துட்டு, සභාව තුල ඇවිල්ලා ඩාන්ස් ඇවිල්ලා, சினிமா உடை வந்து விட்டது, ඒ කියන්නේ ලෝකයේ ඇඳුම් ඇවිල්ලා சினிமா பாடல்கள் வந்து விட்டது, ලෝකයේ සින්දු உலக ඇවිල්ලා, கலாச்சாரம் வந்து விட்டது. ලෝකයේ ලෞකික දේවල් எல்லாவற்றையும் தாண்டி සෑම වලටත් වඩා பரிசுத்த பந்தியே சினிமா பாட்டு போட்டு கொடுக்கறாங்க. රාත්‍රී භෝජනයේම ඇවිල්ලා ලෝකයේ සින්දු දාලා තමයි ඒව දෙන්නේ. அந்த அளவுக்கு உலகம் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறது. එච්චරටම ඇවිල්ලා ලෝකයේ ඇවිල්ලා විනාශ உலகம் மாத்திரம் அல்ல, ලෝකයේ විතරක් இன்று නෙමෙයි சபைகள் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறது. සභාව ඇවිල්ලා විනාශයට පත් වෙලා තිබෙනවා. இன்று சினிமா பாட்டு, சினிமா உடை, சினிமா ஆக்ஷன், சினிமா ஸ்டைல் எல்லாமே சபைக்குள்ள வந்துட்டு. මේ ලෝකයේ දේවල් ඇවිල්ලා ලෝකයේ දේවල් තමයි සභාව ඇතුළට ඇවිත් அதையும் தாண்டி மிஞ்சி சபைகள் இப்ப அழகி போட்டியும் வந்து விட்டது. සභාවල් තුල ඇවිල්ලා ලස්සන කවුද කියලා எத்தனை பேருக்கு தெரியும்? කී දෙනෙකුට දන්නවද? தெரியுமா? දන්නවද? தெரியுமா? நம்ம பிரபலமான சபைகள் எல்லாம் ලොකු ලොකු මහත් සභාවල් වල சிங்கள பெருநாள் கொண்டாடுவாங்க. අලුත් අවුරුදු සමරන அதுல அவரது குமாரி අවුරුදු කුමාර තෝරන அது கூட சபையில வந்துச்சு. ඒකත් සභාවල් තුල ඇවිල්ලා எத்தனை பேருக்கு தெரியும்? කී දෙනෙකුට நீ දන්නවද? ஒண்ணுமே தெரியாம உட்கார்ந்துட்டு இருந்த. ඔයගලන්ට කිසිම දෙයක් දන්නේ නැතුව ගානට எதுவுமே உங்களுக்கு தெரியாது. කිසිම දෙයක් දන්නේ නැහැ. பொங்கல் வந்துட்டு පොංගල් ඇවිල්ලා உன் சபைக்குள்ள வராத ஒன்றுமே இப்போ கிடையாது. සභාවල් තුලට නැති දෙයක්ම නැහැ. மணவாட்டி வஸ்திரத்தை கழட்டி போட்டு ஆயத்தம் இல்லாது இருக்கிறாள். මනාලියගේ වස්ත්‍රය ගලවලා ඇවිල්ලා සූදානම් නැතුව சபை සිටිනවා. தேவனுடைய வருகைக்கு, கர்த்தருடைய வருகைக்கு, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு ஆயத்தம் இல்லாதபடி இருக்கிறது. සභාව ඇවිල්ලා දෙවියන් වහන්සේගේ යේසුස් වහන්සේගේ ඊමට ඇවිල්ලා සූදානම් නැතුව சபைக்குள் සිටිනවා. அருவருப்புகள் நிறைந்து விட்டது. සභාවල් තුල ඇවිල්ලා පිළිකුල් කරන බොහෝ දේවල් விசுவாசிகள் இன்னும் ஆவிக்குரிய குழந்தைகளாகவே இருக்கிறார்கள். ඇදවිලිවන්තය ඇවිල්ලා ආත්මික පිළිපැ ඇටියට සිටිනවා. பவுலடியார் சொன்னது போல பலமான ஆகாரம் சாப்பிட பலன் இல்லை. පවුල් කියනවා වගේ ඇවිල්ලා ඝන ආහාර කන්නට ඇවිල්ලා ඒගොල්ලන්ට බලය சபை නැහැ. என்று சொன்னால் மாற்றம் உண்டாக வேண்டும். සභාව කියන්නේ වෙනස් වීමක් සිදු වෙන්න ඕනේ. சபை என்று சொன்னால் மாற்றம் உண்டாக வேண்டும். සභාව කියන්නේ වෙනසක් වෙන්න ඕනේ. நான் எப்படியும் வாழலாம்னா நான் சபைக்கு வராமலே இருந்திருக்கலாம். මම කොහොමරි ජීවත් වෙනවයි කියලා හිතනවා නම් සභාවට එන්නේ නැතුව ඉන්න நான் පුළුවන්. எப்படியும் வாழலாம்னா நான் ரட்சிக்கப்படாமலே இருந்திருக்கலாம். මම මගේ හිතමු ගානට ජීවත් වෙනවා නම් ගැලවීම ලබන්න නැතුව සිටින්න පුළුවන්. ஹalleluya. හලෙලූයා. இருக்கிறீங்களா? ඉන්නවද? நாங்கள் எப்படியும் வாழலாம் என்றால் உலகத்திலே இருந்திருக்கலாம். කොහොමරි ජීවත් වෙන්න පුළුවන් නම් ලෝකෙම ජීවත් වෙන්න நாங்கள் පුළුවන්. ஏன் சபைக்கு வர අපි வேண்டும்? ඇයි සභාවට එන්න ඕනේ? சபை நம்மை உருவாக்குகிற இடம். සභාව ඇවිල්ලා අපි ඇවිල්ලා හරිගස්සන්න சபை අවස්ථාවක්. நம்மை பரிசுத்த மணவாட்டியாய் ஆயத்தப்படுத்துகிற இடம். සභාව කියන්නේ සුද්ධ වූ මනාලිය කැටියට சபை நம்மை பட்டி கட்டுகிற இடம். අපි ඇවිල්ලා හරිගස්සන්න අවස්ථාවක් සභාව. சபை நம் தவறுகளை கண்டித்து உணர்த்தி உங்களை உருவாக்குகிற இடம் தான் සභාව சபை. කියන්නේ අපගේ අපගේ වැරදි ඇවිල්ලා හරිගස්සලා අපිව සූදානම් කරන්න ஆனா අවස්ථාවක්. இன்று அநேகருக்கு கண்டிப்பே பிடிப்பது. සමහර කට්ටියට ඇවිල්ලා තරවටු කිරීම කැමැතිම නැහැ. ஹalleluya. හලෙලූයා. கண்டிப்பு பிடிக்குதா? තරවටු කිරීම කැමැතිද? உங்க பிள்ளைகளை கண்டித்தாலோ உங்களை கண்டித்தாலோ உங்களுக்கு பிடிக்குதா? ඔයගොල්ලන් හරි ඔයගොල්ලන්ගේ දරුවන් ආවේ තරවටු කරනවා නම් කැමැතිද? பிடிக்கதில்லை. ඒක කැමැති නැහැ. இன்று யாருக்குமே ஒரு ஆலோசனை சொல்ல முடியாத அளவுக்கு சபை இருந்து கொண்டிருக்கிறது. කාටරි උපදේශ දෙන එක ඇවිල්ලා ඒගොල්ලන්ට කැමති නැහැ. එච්චර ගැඹුරට සභාව ගිහිල්ලා සිටිනවා. சபைக்கு ஏற்ற மாதிரி நாம் தான் மாற வேண்டும். සභාව කැමති විදියට තමයි අපි වෙනස්
වෙන්න. எங்களுக்கு ஏற்றபடி சபை மாறாது. අපි කැමති විදිහට සභාව වෙනස් කරන්න என்று බෑ. அநேக சபைகள்ல கண்டிப்பு இல்ல. බොහෝ සභාවල් වල ඇවිල්ලා උපදේශ නැහැ. காரணம் கண்டிப்பால் விசுவாசிகள் சபையை விட்டு போய் விடுவார். ආරතුමා තරවටු කරනවා නම් ඒගොල්ලෝ ඇදහිලිවන්ත එළියට යනවා. ஹalleluya. හලෙලූයා. அதனால தான் இன்னைக்கு அநேக சபைகள் දැන් ඒ වගේ තමයි බොහෝ සභාවල් වල ஆவியும் இல்லாம அனலும் இல்லாம இருந்து கொண்டிருக்கிறது. ගින්නසා ඒගොල්ලන්ට ඇවිල්ලා එළවීම කිසිම දෙයක් නැතුව ඉන්නවා. மாய்மாலமான சபைகள் பெருகிவிட்டது. ඒගොල්ලෝ හිතපු ආකාරයට ජීවත් වෙනවා. ඒ சத்தியத்தை போதிக்கிற சபைகளுக்கு பஞ்சம் வந்து விட்டது. සත්‍යතාවයේ උගන්වන සභාවලට ඇවිල්ලා අඩුපාඩුකම් இந்த තිබෙනවා. சபை போதர்களாகி நாம் உங்களை கண்டித்து விசுவாசிகளை கண்டித்து உணர்த்தவில்லை என்றால் සභා පාලකුතුමාලා ඇවිල්ලා ඒගොල්ලෝ තරවටු කරේ නැත්නම් எங்களுடைய எஜமானுக்கு நாங்கள் ஊழியர்களாகிய நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ඒ දෙවියන් වහන්සේට ඇවිල්ලා අපි ගණන් දිය යුතුයි. அன்று தாவீது செய்த தவறை එදා දාවිත් කළා වූ පෞකාර වැඩ தீர்க்கதரிசியாகிய අනාගත වත්තු கண்டிக்கவில்லை என்றால் එයා ඇවිල්ලා ඒක තරවටු කළේ என்று නැත්නම් அநேக உரியாக்கள் இன்னும் கொல்லப்பட்டு கொண்டிருப்பார்கள். තවත් බොහෝ උරියාවරුන් ඇවිල්ලා මරණවා උරියාවරුන්ව. உங்களை எல்லாம் பார்த்து எப்படி தெரியுமா இருக்கு? ඔයගොල්ලන් මරණකොට කොහොමද දන්නවද තිබෙන්නේ? உரியா யாரு? උරියා කියන්නේ කවුද? தாவீது யாரு? දාවිත් කියන්නේ කවුද? உங்களுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் இல்லாதபடி பார்த்துட்டு இருக்கீங்க. ඔයගොල්ලන්ට බයිබලයට සම්බන්ධයක් නැතුව කාණට ඉන්නවා. யார் உரியா? කවුද උරියා? சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க கை தூக்குங்க. யார் உரியா? யார் உரியா? කවුද උරියා? உரியாவின் மனைவியை தான் தாவீது பச்சை பாலோடு கூட திருட்டுத்தனமாய் உறவு வைத்திருந்தார். උරියාගේ භාර්යාව බත්සේබාල එක තමයි දාවිත් அந்த ඇවිල්ලා பச்சை பாலுடைய கணவன் தான் உரியா. ඒ පස්සේබාල්ගේ ස්වාමි පුරුෂයා තමයි උරියා. அந்த உரியா தாவீது செய்த தவறை கண்டுபிடித்து விடுவான் என்று அவனுடைய படைத்தலைவனாகிய உரியாவை தாவீது ராஜாவை கொன்று போட சொல்லுகிறான். උරියා ඇවිල්ලා තමගේ දාවිත්ගේ වැරද්ද හඳුනාගනි කියලා තමයි එයාව මරලා அவனுடைய படைத்தலைவனை தலைவனுடைய மனைவியோடு அவன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறதுனால் தன்னுடைய படைத்தலைவனை அவருடைய ஆட்களை வைத்து கொலை செய்ய சொல்லுகிறான். තමන්ගේ සෙනඟ තියලා ඒ උරියාව ඒ දාවිත් ඇවිල්ලා මරලා දාන්න කියලා இதை அறிந்த தேவன் தீர்க்கதரிசியை தாவீதிடத்தில் அனுப்புகிறார். මේක දැනගත්තා වූ දෙවියන් වහන්සේ ඇවිල්ලා අනාගත වත්රුවේ දාවිත් அந்த தீர்க்கதரிசி வந்து சொல்லும்போது தாவீது மனம் திரும்புகிறார். ඒ අනාගත වත්රුව ඇවිල්ලා කියන විට එයා වෙනස් වෙනවා. இன்றும் ஆண்டவர் பேசவில்லை என்றால் இன்னும் அநேக உரியாக்கள் மாண்டு கொண்டுதான் இருப்பார்கள். දෙවියන් වහන්සේ තව වෙනතුරු කතා කරේ නැත්නම් බොහෝ උරියාවරුන් ඇවිල්ලා ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். එක දෙයක් දැනගන්න. சபைக்கு வந்து நான் திருந்தவில்லை என்றால் இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் என்னால் திருந்த முடியாது. සභාවට ඇවිල්ලා වෙනස් වුණේ නැත්නම් මේ ලෝකයේ කොයි මුල්ලකට ගියත් கடைசி நாளில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். අන්තිම කාලේදී අපි ජීවත් இந்த சபைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். සභාව ඇවිල්ලා පිරිසුදු සුද්ධ වෙන්න ඕනේ. சபையின் ஒழுங்குகள் கடைபிடிக்கப்பட வேண்டும். සභාවේ විනය ඇවිල්ලා හරි ආකාරයට තිබෙන්න ඕනේ. ஹalleluya. හalleluya. உன்னத பாட்டு 5:9 சொல்கிறது. உன்னத பாட்டு தெரிந்தவங்க சீக்கிரமா சொல்லுங்க. உன்னத பாட்டு சிங்களத்துல என்ன? சிங்களம் எதுக்கு படிக்கிறீங்க? சிங்கள ஸ்கூல் போறீங்க. சிங்களத்துல உன்னத பாட்டுக்கு என்னன்னு தெரியல உங்களுக்கு? அந்த அளவுக்கு நீங்க பைபிள் வாசிக்கிறீங்க வீட்டுல, அந்த அளவுக்கு வேதத்தை தியானம் பண்ணுகிறீங்க. ஸ்கூல் புக்க படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வழி இல்ல. உன்னத பாட்டு 5:9 சொல்லுகிறது. சாலமோன்ගේ ගීතිකාවේ 5:1 කියනවා. ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, ස්ත්‍රීවරුන්ගේ ලස්සන என்று කන්‍යාවනි. நேசர் மணவாட்டியை பார்த்து சொல்லுகிறார். ඒ දෙවියන් වහන්සේගේ කන්‍යාවරුන් දෙස බලලා කියනවා. யாரை பார்த்து சொல்லுகிறார்? කාවත් බලලා කියන්නේ? ஸ்திரீகளுக்குள் ரூபவதியான சபையாய் எங்களை பார்த்து கற்று சொல்லுகிறார். ස්ත්‍රීවරුන්ගේ ලස්සන වුණා වූ සභාව දෙස අපිව බලලා කියනවා. ஹalleluya, හalleluya, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. ஸ்திரீகளுக்குள் ரூபவதியான சபையை பார்த்து கற்று சொல்லுகிறார். ස්ත්‍රීවරුන්ගේ ලස්සන වුණා වූ ප්‍රසන්න වුණා වූ இந்த சபையை பார்த்து கற்று சொல்லுகிறார். ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, අපේ සභාව දෙස බලලා කියනවා ස්ත්‍රීවරුන්ගේ ලස්සන වුණා. ஸ்திரீகளுக்குள் ரூபவதியாய் இந்த சபை இருக்கிறதா? ස්ත්‍රීවරුන්ගේ ලස්සන වුණා වූ සභාවක් හැටියට අපේ සභාව கர்த்தருக்கு பிரியமான சபையாய் இந்த சபை இருக்கிறதா? දෙවියන් වහන්සේට සුද්ධ වූ සභාවක් හැටියට තිබෙනවාද? எல்லா சபையை பார்க்கிலும் மேலான சபையாய் இந்த சபை இருக்க வேண்டும். සෑම සභාවටත් වඩා මේ සභාව උසස් වීමෙන් තිබෙන්න ඕනේ. ஸ்திரீகளுக்குள் ரூபவதியாய் நாம் இருக்கிறோமா? ස්ත්‍රීවරුන්ගේ ලස්සන කන්‍යාවක් හැටියට මේ සභාව තිබෙන්න ඕනේ. என் நேச
நேசரங்களை பார்த்து சொல்ல முடியும். අපගේ දෙවියන් වහන්සේ අපිව බලලා කියන්න இந்த පුළුවන්. சபையை பார்த்து சொல்ல முடியும். මේ සභාව දෙස බලලා කියන්න පුළුවන්. ஸ்திரீகளுக்குள் ரூபவதி. ස්ත්‍රීවරුන්ගේ ලස්සන කන්‍යාව. உங்க கணவர்மார் கூட உங்களை அப்படி பார்த்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ඔයගොල්ලන්ගේ ස්වාම පුරුෂයන්වත් එහෙම කියන්නේ නැහැ. மனைவிமாரெல்லாம் உண்மையா சொல்லுங்க. භාර්යාවරුන් කියන්නේ எத்தனை ඇත්තටම காலம் உங்க புருஷன் உங்களை பார்த்து ஸ்திரீகளுக்குள் ரூபவதின்னு சொல்லியிருக்காரா? ස්ත්‍රීවරුන්ගේ ලස්සන කන්‍යාව කියලා කියනවා. ஆனா என் நேசரங்களை பார்த்து சொல்லுகிறார். අපගේ දෙවියන් වහන්සේ අපිව දෙස බලලා කියනවා. ஸ்திரீகளுக்குள் நீதான் ரூபவதி. ස්ත්‍රීවරුන්ගේ ඔයා තමයි ලස්සන එක්කෙනා. நீதான் ரூபவதி. ඔයා තමයි ලස්සන එක්කෙනා. சபை இரண்டே வகை தான் படும். සභාව ආකාර දෙකකින් තමයි තියෙන්නේ. ஒன்று கிறிஸ்துவினுடைய மணவாட்டி சபை, அதுதான் ஸ்திரீகளுக்குள் ரூபவதி. පළවෙනි එක ඇවිල්ලා දෙවියන් වහන්සේගේ මනාලිය ඒක තමයි ස්ත්‍රීවරුන්ගේ ලස්සන කන්‍යාව. இன்னொரு சபை உண்டு, තවත් සභාවක් තිබෙනවා. அதுதான் விபச்சார சபை. ඒක තමයි වෛශ්‍ය සභාව. யோசிக்கிறீங்களா? කල්පනා කරනවද? என்னடா புதுசா ஒரு பிரசங்கம் பண்றாங்களே. අලුත් දේශනාවක් කරනවා. வாசிப்போம். நாகும் தீர்க்கதரிசி 3வது அதிகாரம் 4வது வசனம். අපි කියවමු නාගම් පොතේ 3 වන පරිච්ඡේදය 4வது வசனம். 4 වන පදය. சீக்கிரமா எடுத்தவர்கள் வாசிங்க. ගත්ත එකයා ඉක්මනට කියවන්න. தன் வேசித்தனங்களால் ஜாதிகளையும் தன் சூனியங்களினால் வம்சங்களை மீட்கிற மகா சூனியக்காரியும் ரூபவதியுமா இருக்கிற வேசியினுடைய திரளான வேசித்தனங்களின் நிமித்தம். சிங்களத்தில் எடுத்தவங்க சீக்கிரமா வாசிங்க. நாகும் 3வது அதிகாரம் 4வது வசனம், பழைய ஏற்பாடு. நான் வார்த்தை போம். அப்ப இது என்ன சபை என்றால் මේ මොන සභාවක් නෝ? இதுதான் விபச்சார சபை. මේක තමයි වෛශ්‍ය ஏனென்றால் මන්ද කියනවා නම් இதுவும் ரூபவதிதான், මේකත් ලස්සනයි තමයි. அதுவும் ரூபவதிதான். ඒකත් ලස්සනයි. ஆனால் இரண்டுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. දෙකටම වෙනසක් நான் තිබෙනවා. சொல்றது புரியுதா உங்களுக்கு? කියන එක யாரும் තේරෙනවද? பைபிளை திருப்ப வேணாம், இங்க பாருங்க. මේ බලන්න நான் சொல்றது කවුරුද? புரியுதா? මං කියන එක இதுவும் තේරෙනවද? ரூபவதிதான், මේකත් ලස්සන එක அதுவும் තමයි. ரூபவதிதான். ඒකත් ලස්සනයි. நாகம் தீர்க்கதரிசியும் உள்ள ரூபவதி வேசியா இருக்கிறார். නාමම් කියන මේ පොතේ තිබෙනා වූ මේ රූපවදී ඇවිල්ලා වෛශ්‍ය ஆனால் කරන உன்னத பாட்டு 5:9 உள்ள ரூபவதி மணவாட்டியா இருக்கிறார். සාලමෝන්ගේ ගීතිකාවේ තිබෙනා වූ මේ රූපවදී ඇවිල්ලා ඒ ඇවිල්ලා සුද්ධ இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. මේ දෙකටම වෙනසක් තිබෙනවා. இவர்கள் இரண்டு பேருக்குள்ள முக்கியமான வித்தியாசம் என்னவென்றால் මේ දෙගොල්ලන්ගේ තිබෙනා වූ මහත් වූ වෙනස මොකක්ද? உன்னத பாட்டு 5:9 சொல்லப்பட்ட ரூபவதிக்கும் மணவாளன் உண்டு. ගීතාවලියේ සාලමෝන්ගේ ගීතාවලියේ තිබෙනා වූ 5:9 පහේ එකේ තිබෙනා වූ කන්‍යාවට ඇවිල්ලා மணவாளன் உண்டு. මනාලෙක් ඉන්නවා. நமக்கு மணவாளன் ஒருவர் தான். අපිට ඇවිල්ලා මනාලයා එක්කෙනායි. நாகும் 3:4 சொல்லப்பட்ட ரூபவதிக்கும் மணவாளர்கள் உண்டு. නාමම් 3:4 කියන ඒ කන්‍යාවරුන්ට ඇවිල්ලා මනාලයෝ ඉන්නවා. நமக்கு மணவாளன் ஒருவர் தான் இருக்கும். අපිට ඇවිල්ලා මනාලයා එක්කෙනා ඉන්නේ. அநேக மணவாளர்கள் வந்து அது மணவாட்டி கிடையாது. බෝ මනාලයෝ හිටියොත් එයා මනාලියෙක් அது නෙමෙයි. விபச்சார சபை. ඒක ඇවිල්ලා වෛශ්‍ය உன்னத කරන பாட்டு மணவாட்டி முழுக்க முழுக்க மணவாளனுக்காக செயல்படுகிற ஒரு மணவாட்டி. සාලමෝන්ගේ ගීතිකාවේ තිබෙනා වූ ඒ කාර්ය සියල්ලම ඇවිල්ලා දෙවියන් වහන්සේගේ ඊමට සූදානම් වෙනවා. மணவாளனுக்காக செயல்படுவதுதான் மணவாட்டி சபை. මනාලයා උදෙසා සූදානම් වෙන එක තමයි මනාලය. ஹalleluya. හalleluya. ஹalleluya. ஹalleluya. இயேசுவை மாத்திரம் மணவாளனாக திருப்திப்படுத்தினால் அது மணவாட்டி. යේසුස් වහන්සේව පමණක් මනාලයක ඇටියට තෘප්ති කරනවා නම් ඒක තමයි මනාලිය. வருகிறவர்களை எல்லாம் திருப்திப்படுத்தினால் அது விபச்சார சபை. එන්නෝ හැමෝම ඇවිල්ලා තමයි ඇවිල්ලා ප්‍රිය කරනවා නම් ඒක ඇවිල්ලා වෛශ්‍ය සභාව. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? ඒක වෙනස තේරෙනවද? புரிஞ்சுதா? තේරෙනවද? புரிஞ்சுதா புரியலையா? තේරෙනවද නැද්ද? இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நாங்க ஏற்றுக்கொண்டு යේසුස් වහන්සේ පමණක් ප්‍රිය කරගෙන அவருடைய விருப்பத்துக்கு நாங்கள் செய்யப்படுவதுதான் மணவாட்டி. උන්වහන්සේගේ කැමැත්තට පමණක් කරන එක තමයි මනාලිය. வருகிறவர்களை எல்லாம் திருப்திப்படுத்தினால் அவர் மணவாட்டி கிடையாது. එන්නෝ හැම එක්කෙනාටම ඇවිල්ලා ප්‍රිය කරනවා නම් எல்லாருடைய விருப்பத்தின்படி ஊழியம் செய்வது, හැම එක්කෙනාගේ කැමැත්ත ඇටියට සේවා කරනවා. எல்லாரும் விருப்பத்தின்படி சபை நடத்துவது, හැම එක්කෙනාගේ කැමැත්තපடி සභාව හරිගස්සන එක. சபைக்கு வருகிற எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி சபை இருப்பது, හැමෝම ඇවිල්ලා තෘප්තියට පත් කරනවා වගේම සභාව තිබෙන එක. அதுதான் விபச்சார சபை. මේක තමයි වෛශ්‍යකම් இன்று කරන அநேக සභාව. சபைகள் இப்படித்தான் இருக்கிறது. ඕ සභාවවල මෙහෙම තමයි තිබෙන්නේ.
என் மணவாளனை மட்டும் திருப்திப்படுத்துகிற சபையாய் இந்த சபை இருக்க வேண்டும். මාගේ මනාලය පමණම තෘප්ති කරන්නව සභාවක් எல்லாருடைய விருப்பத்தை திருப்திப்படுத்துவது மணவாட்டி அல்ல. හැම එක්කෙනාම තෘප්ති කරන එක ඇවිල්ලා මනාලිය නෙමෙයි. ஹalleluya. හalleluya. நீங்க இங்க இருக்கிறீங்களா? கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டீங்களா? උගල මෙතන ඉන්නවද නැත්නම් වෙන කොහෙද ගිහිල්ලාද? இருக்கிறீங்களா? கையை தூக்கி காட்டுங்க இருக்கிறீங்கன்னு. ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க வரீங்க. හරි වැදගත් එක්ක. அதனால தான் ஆரம்பத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார், சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். සභාවට කියන එක කන්නැත්තෝ අසාවයි කියලා நீங்க கூடு விட்டு கூடு பாஞ்சீங்கன்னா வார்த்தை உங்களுக்கு புரியாது. ඔයගොල්ලෝ හැම පැත්තකටම යනවා වචනේ ඔයගොල්ලන් மணவாளனுக்கு ஏற்ற அலங்காரம் என்றால் என்ன? මනාලයට හරියන මේ ලස්සන කියන්නේ කුමක්ද? என்னுடைய அலங்காரம் முழுக்க முழுக்க என் மணவாளனை பிரியப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். මගේ ඇඳුම සහ මගේ සියලුම දේවල් ඇවිල්ලා මගේ මනාලිය පමණම ප්‍රියටපත් அவரை කරගන්න. கனப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். එයාට ගෞරවය දිය යුතු එකක්. வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் එලිදරව් 17:4 அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையை தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தான் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தார். ඒ ස්ත්‍රී ඇවිල්ලා රන් සහ රීති රතු පාට වස්ත්‍ර පැළඳු. ஹalleluya. හalleluya. இப்படிப்பட்ட அலங்கரிப்புகள் எங்களுக்குள் இருக்க கூடாது. මෙච්චර මෙවැනි ලස්සන ඇවිල්ලා අපෙන් තියෙන්න හොඳ නැහැ. தெளிவாக இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ඔයගලන්ට පැහැදිලිව කියන්න எங்களுடைய ඕනේ. அலங்கரிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று ඔබගේ ඇඳුම ආකාරය කොහොම තිබෙන්න ඕනේ பேதுரு කියලා. மூலமாய் தேவ ஆவியானவர் எங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறார். පේත්‍රස්තුයි දෙවියන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ අපිට 1 කියනවා. பேதுரு 3வது அதிகாரம் 3வது 4வது வசனங்களில் එක පේත්‍ර 3 4 සහ 5 3வது அதிகாரம் 3 වන පරිච්ඡේදය 3வது 4வது வசனங்கள் 3 සහ 4 நான் வாசிக்கிறேன் வேகமாக. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கூடாது. என்ன யாரும் எடுக்கலையா சிங்களத்துல? උඹලාගේ අලංකාර වීම ඉසකේ ගෙතීමද ස්වර්ණාභරණ පැළඳීමද නොහොත් වස්ත්‍ර හැඳීමද යන පිටත අලංකාරය නොව දෙවියන් වහන්සේ ඉදිරියෙහි ඉතා අනර්ඝ තිබෙන මෘදු වූ නිශ්චල වූ ගතියක් නැවති දිරා නොයන සැසීමෙන් යුක්ත වූ සිතේ ඇතුල් මනුෂ්‍යයා වේවා. ஹalleluya. 4வது வசனம் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. ஹalleluya. හalleluya. உயர்ந்த வஸ்திரங்கள், මහත් ලස්සන பொன்னாபரணங்கள், රන් සහ රීති இதெல்லாம் புறம்பான அலங்கரிப்பு. මේ ඔක්කොම එළියේ තිබෙන්න இதெல்லாம் சரீரத்துக்கு வெளியிலான அலங்கரிப்பு. මේක ශරීරයේ එළියේ තිබෙන්න எங்களுடைய உடை, අපගේ ඇඳුම நாங்கள் போடுகிற நகைகள், අපි දාන්නා நாங்கள் அணிகிற அணிகலன்கள், අපි දාන්නා இதெல்லாம் எங்கள் சரீரத்துக்கு வெளியாக நாங்கள் அலங்கரிக்கிற அலங்காரம். මේ සියලු දේවල් ඇවිල්ලා අපේ ශරීරයේ එළියට අපි ஆனால் எங்கள் உள்ளத்தில் உள்ள அலங்கரிப்பு இங்கே தேவாவியானவர் சொல்கிறார். අපගේ ඇතුළතේ තිබෙනා වූ දේවල් කියලා සුද්ධාත්මයන් වහන්සේ කියනවා. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. සාන්තය සහ මෙවැනි දේවල් තමයි අපගේ හදවතේ තිබෙනා වූ ලස්සන අලංකාරය කියලා මේ වචනේ කියනවා. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லியிருந்தா உங்கள் எவ்வளவு கரங்கள் தட்டி இருக்கிறீங்க, எவ்வளவு දෙවියන් ஆளுகள் ආශිර්වාද කරයි කියනකොට කොච්චර ඔයගොල්ලෝ මහත් අත්කොල සන්නාදේ දෙයිද? ஆசீர்வாதத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்கீங்க. ආශිර්වාදේ පමාණමක්ව බලා සිටිනවා. கர்த்தருடைய வார்த்தை முத்துக்களாய் தங்கமாய் வரும்போது அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் கரங்களை தட்டி தேவனுக்கு நாங்கள் மகிமைப்படுத்தோம். දෙවියන් වහන්සේගේ වචනේ එන විට ඇවිල්ලා අපේ අත්කොල සන්නාදේ දීලා දෙවියන් වහන්සේට මහිමයටපත් කරනවා. சாந்தமும் அமைதலும் සාන්තය සහ කරුණාව இருக்கா நம்மகிட்ட? ඒව තියෙනවද? சாந்தமும் அமைதலும் இருக்கா? பெரியவங்க தொடக்கி சிறியவர்கள் வரைக்கும் කුඩා දරුවා සහ මහත් අය දක්වා சாந்தமா அப்படின்னு என்ன சிஸ்டர்? ඒ කියන්නේ මොනවද සිස්ටර්? அமைதியா அப்படின்னா என்ன சிஸ்டர்? නිශ්චලව සිටින එක ඒ කියන්නේ அப்படிதான் මොනවද? இருக்கிறோம் நாம. ඒව තමයි අපි ඉන්නේ. அப்படிதான் இருக்கோம். ඒව තමයි ඉන්නේ. கர்த்தர் சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේ කියනවා. இதுதான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. මේක තමයි දෙවියන් වහන්සේගේ පෙනීමේ දැවිදි தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். දෙවියන් වහන්සේගේ පෙනීමේදී දෙවියන් වහන්සේ ඇවිල්ලා
வேலைக்கு செல்லும் போது எங்கள் அலங்காரம் எப்படி இருக்கிறது? වැඩට යනකොට කොහොමද තිබෙන්නේ? சில இடங்கள்ல சில ஆபீஸ்கள்ல சில ஃபேக்டரிகள்ல யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. සමහර ඔෆිස් වල ෆැක්ටරි වල යුනිෆෝම් එක அந்த දෙනවා. யூனிஃபார்ம் போட்டாதான் நீங்க வேலை செய்யலாம். ඒක දැම්මම ඒ යුනිෆෝම් එක දැම්මයින් පස්සේ තමයි වැඩ அந்த කරන්නේ. யூனிஃபார்ம் போடலன்னா வேலை செய்ய முடியாது. යුනිෆෝම් එක දැම්මේ නැත්නම් වැඩ කරන්න බෑ. ஹalleluya. ஹalleluya. அப்ப வேலை தலங்களுக்கு ஒரு ரூல்ஸ் உண்டு. වැඩ කරන ස්ථානෙට ඒක රූල්ස් එකක් තිබෙනවා. திருமணங்களுக்கு செல்லும் போது எங்கள் அலங்காரம் எப்படி இருக்கிறது? අපි ඇවිල්ලා විවාහ ස්ථානෙට යනකොට කොහොමද තිබෙන්නේ අපගේ என்னமோ திருமணத்துக்கும் ஃபங்க்ஷனுக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. වෙඩින් එකට ෆන්ක්ෂන් එකට සම්බන්ධයක් නැතුව ගන්නට ඉන්නවා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. திருமணங்களுக்கு செல்லும் போது எங்கள் அலங்காரம் எப்படி இருக்கிறது? වෙඩින් වලට යනකොට අපගේ අලංකාරය කොහොමද තිබෙන්නේ? ரூமுக்கு போனா வாங்க வாங்க வாங்கன்னு 5 மணிக்கு போனா 7 மணிக்கு வெளில வருது. එන්නේ ඉන්නේ කිව්වන් පස්සේ පාට ගියන් පස්සේ 7ට එන්නේ. நாமா போவோம். අපි ඇවිල්ලා අපි වගේ ஆனா வரும்போது வேறையா வரும். එන විට එළියට එන විට වෙන කෙනෙක් වගේ එන්නේ. புருஷனே எங்கேயும் பொண்டாட்டின்னு தேடுற அளவுக்கு எங்கள் அலங்காரம் மாறி இருக்கும். සෝන් පුච්චාමගේ භාර්යාව ඕකේ වෙන තරම් අපගේ අලංකාරය ஏன் වෙනවා. மற்றவர்கள் எங்களை பார்க்கணும்? අනිත් අය අපිව බලන්න ඕන. திருமணத்துக்கு போனா எவ்வளவு சொந்தக்காரங்க வருவாங்க, எவ்வளவு உறவினர்கள் வருவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க முன்னுக்கு நாங்க நல்லா போக வேணாம். වෙඩින් එකට යනකොට අනිත් අය වෙනවානේ අපි ඒගොල්ලන් බලනවනේ කියලා අපි යනවා. 1/4 கிலோ ஃபவுண்டேஷன் அப்படியே போட்டு ரூபமே மாறி இருக்கும். இதான் மகா ரூபவதி. ෆවුන්ඩේෂන් ඔක්කොම දාලා වෙනස් වෙලා අලංකාරයෙන් එනවා එළියට. எங்களுடைய அலங்காரம் අපගේ අලංකාරය கர்த்தரை பிரியப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේව ප්‍රිය කරන ලෙස புறம்பான அலங்காரம் எங்களுக்கு இருக்கக்கூடாது. එළියේ තිබෙනා අලංකාරය අපිට තිබෙන්න හොඳ නැහැ. பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் போது எங்கள் அலங்காரம் எப்படி இருக்கிறது? පාසල් වලට යනකොට අපගේ අලංකාරය කොහොමද තිබෙන්නේ? எப்படி இருக்கு? කොහොමද තිබෙන්නේ? பள்ளிக்கூடத்துக்கு அலங்காரம் பண்ணி போலாமா? போலாமா? சொல்லுங்க, போலாமா போக கூடாதா? வாயை திறந்து சொல்லுங்க, போலாமா? යන්න පුළුවන්ද? போக கூடாது. යන්න හොඳ නැහැ. இவனா எப்படி போகணும்? பள்ளிக்கூடம் போகும்போது පාසලට යනකොට කොහොමද යන්න ඕනේ? எப்படி போகணும்? කොහොමද යන්න ඕනේ? பள்ளிக்கூடம் போறவங்க வாயை திறந்து சொல்லுங்க, எப்படி போகணும்? කොහොමද යන්න ඕනේ? ස්කෝලේ யூனிஃபார்ம் போட்டுட்டு போகணும். යුනිෆෝම් එක உங்க දාගෙන இஷ்டத்துக்கு தலையை ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு போலாமா? අපේ කැමති ආකාරයට ඔළුව ඔක්කොම உங்க පීරලා இஷ்டத்துக்கு முடியை வெட்டிட்டு போலாமா? කොණ්ඩේ ඔයගොල්ලන් කැමති உங்க ආකාරයට இஷ்டத்துக்கு மேக்கப் பண்ணிட்டு போலாமா? ඔයගොල්ලන් කැමති ආකාරයට உங்க මේක இஷ்டத்துக்கு கோட் ஷூ எல்லாம் போட்டுட்டு போலாமா? ඔයගොල්ලන් කැමති ආකාරයට කෝට් සූස් දාගෙන යන්න உங்க පුළුවන්ද? இஷ்டத்துக்கு கட்டையா போட்டுக்கலாமா? කොටට ඇඳගෙන යන්න පුළුවන්ද? பள்ளிக்கூடத்துக்கு உங்களுக்கு விருப்பமாக நீங்கள் அணிய முடியாது. ඔයගොල්ලන් කැමති ආකාරයට පාසල් වලට ඔයගොල්ලන් ඇඳගෙන முடியாது. යන්න බෑ. அப்படி நீங்க அணிய வேண்டும் என்றால் உங்களை அனுப்பி விட்டுருவாங்க. ඔයගොල්ලන් මේ මන්දිරமான ඔයගොල්ලන් එළියට දානවා. ஸ்கூலுக்கு வர வேண்டும் என்றால் இதுதான் ரூல்ஸ். ස්කෝලේ යන්න ඕනේ මේක තමයි රූල්ස් එක. நீங்க கட்டையாவோ குட்டையாவோ திறந்து போட்டோ எப்படியுமே ஸ்கூலுக்கு போக முடியாது. කොටට තාව ඔයගොල්ලන්ට අරගෙන ඒව අදින්න බෑ. போக முடியாது. ඒගොල්ලන් ඒ ஸ்கூலுக்கு போகணும்னா 7:30னா 7:30க்கு போகணும். කතාමාරට ස්කෝලේ යන්න ඕනේ නෑ. ඒ වෙලාවට යන්න. இல்லன்னா என்ன ஆகும்? නැත්තම් මොනවද மெயின் වෙන්නේ? கேட்ட மூடிடுவாங்க. නැත්තම් ගේට්ටුව වහනවා. யாரும் உள்ள போக முடியாது. කාටවත් යන්න ஆமாவா බෑ. இல்லையா? හවුද නැද්ද? புதுசான்னு சொல்லலையே, අලුතෙන් මොකුත් කියන්න போக බෑ. முடியாது. යන්න බෑ. தலையை விரிச்சுட்டு போக முடியாது. போயிருக்கீங்களா? කොණ්ඩේ කඩා දාගෙන යන්න බෑ. தலையை விரிச்சுட்டு யாராவது ஸ்கூலுக்கு போயிருக்கீங்களா? ස්කෝලේ කවුරුහරි කොණ්ඩේ போக කඩා முடியாது. එහෙමද යන්න බෑ. சாதாரண உலக படிப்புக்கு உங்களுக்கு இவ்வளவு ரூல்ஸ் இருக்கும்னா සාමාන්‍ය මේ ලෝකයේ ඇවිල්ලා මේ ඉගෙනීමට මේව රූල්ස් பரலோகத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு ரூல்ஸ் இருக்கும்? ස්වර්ග රාජ්‍යයට යනවා නම් කොහොමද රූල්ස් තිබෙන්න ඕනේද? ஸ்கூலுக்கு மட்டும் அடக்க ஒடுக்கமா போவீங்க. පාසල් වලට විතරක් කොහොම යනවා? ஆனா ஆலயத்துக்கு வரும்போது நாங்க இப்படி உடுத்தக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, கையால் இல்லாம உடுத்தக்கூடாது, கட்டையா உடுத்தக்கூடாதுன்னு சொன்னா எங்கள்ட்ட 1000 கேள்விகள். සභාවට එනකොට අපි මොනවාරි තරවාඩ කරනවා නම් අපිට දහස් ගාණක් ප්‍රශ්න අහනවා. ஆனா பாடசாலைக்கு போகும்போது கேட்க மாட்டீங்க. පාසලට යනකොට එහෙම ආන්නේ නැහැ. உங்க பிரின்சிபல்ட்ட கேள்வி கேட்க மாட்டீங்க. ප්‍රින්සිපල් ගෙන් ඔයගොල්ලෝ ஆனா ආන්නේ இந்த ஆலயத்துல பாஸ்டர் சிஸ்டர் வந்து 1000 கேள்விகள். පාස්ටර් සිස්ටර් සහ මොනවාරි කිව්වයි நீங்க அப்படி சொல்றது, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ඔයගොල්ලෝ එහෙම எங்களுக்கு කියන්නේ வேண்டிய மாதிரி நாங்க உடுத்துவோம். ඔයගොල්ලෝ අපි කැමති இதை உங்க பிரின்சிபலுக்கு சொல்ல மாட்டீங்க, ලෝකේ ඉන්න உங்க டீச்சருக்கு சொல்ல மாட்டீங்க. ටීචර්ස්ට කියන්නේ නැහැ. ஆனா நீங்க ஒரு வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா? මේ ඉන්න ප්‍රශ්න මොනවද நீங்க දන්නවද? உங்க பிரின்சிபலுக்கு பயப்படுற பயம் கூட உங்க சபை போதகருக்கும் உங்க சபையை நடத்துகிறவர்களுக்கும் உங்களுக்கு இல்லை. ලෝකේ ඉන්න ප්‍රින්සිපල්ට බය වෙන්න இதுதான் බය වෙන්න සභාවේ ඉන්න இதுதான் சத்தியம். මේක තමයි இதுதான் සත්‍යය. உண்மை. මේක තමයි நீங்க අනිත් போய் சொல்லுவீங்களா, இல்ல என் பொண்ணு இப்படிதான் கலர் ட்ரெஸ் தான் போட்டு வருவா, அவ இல்ல யூனிஃபார்ம் போட மாட்டான். எந்த தாய்மார் அதை போய் சொல்லுவீங்களா? කවුරුහරි මව්වරන් ගිහිල්ලා ඇවිල්ලා අපේ දරුවා මේව තමයි එන්නේ ඉස්කෝලේ කියලා ஆனா කියනවා. தாய்மார்கள் சொல்லுவோம், இப்படி கட்டையா நீங்க கூட்டு உடுத்தி கூட்டிட்டு வராதீங்கன்னு அதுக்கு 1000 கேள்விகள். කවුරුහරි සභාවේ කවුරුහරි කිව්වනම්
ஹalleluya. හලෙලූයා. எப்படி ஹalleluya சொல்றது இல்லையா மாஸ்டர்? කොහොමද හලෙලූයා කියන්නේ? இப்படியெல்லாம் வச்சு செஞ்சுட்டு எப்படி ஹalleluya சொல்றது? මේව කරන්නේ පස්සේ කොහොමද හලෙලූයා කියන්නේ? சிஸ்டருக்கு மைக்க கொடுத்துட்டாங்க, இதுதான் சந்தர்ப்பம் போட்டு தாக்குறாங்க. සිස්ටර්ට මයික් එක දුන්නාන් පස්සේ මේක තමයි වෙලාව කියලා ඔක්කොම කියන්නේ. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். ආත්මයාණන් වහන්සේ සභාවට කියන එක කන්නැත්තෝ අසාවා. நாங்கள் பரலோகம் கொண்டு போக வேண்டுமானால் අපි ස්වර්ග රාජ්‍යයට යන්න ඕනේ නම් சபைக்கும் சில குவாலிஃபிகேஷன் இருக்கு. සභාවටත් ඇවිල්ලා විනය තිබෙනවා. நீங்க எப்படியும் வந்தா பரலோகம் போகலாம்னு நீங்க நினைக்கிறதே தவறு. අපි කොයි ආකාරයට ආව ස්වර්ග රාජ්‍යයට යන්නත් පුළුවන්. அதன் மறுபடியும் சரி, சாதாரண படிப்பு, இந்த படிப்பு ஸ்கூல் படிப்பு நம்மள பரலோகம் கொண்டு செல்லுமா? සාමාන්‍ය ඉගෙනීම ඇවිල්ලා ස්වර්ග රාජ්‍යයට අපි ஸ்கூல் එක්කගෙන படிப்பு நம்மள பரலோகம் கொண்டு செல்லாது. මේ පාසලේ තිබෙනා ඉගෙනීම அது நம்ம வேலை செய்ய மட்டும்தான் உதவும். ඒක ඇවිල්ලා අපි මේ வேற எதுக்குமே உதவுமா? ඒක අපිට මේ හරියනවද අපේ ஸ்கூல் ජීවිතේ? படிப்பு வேற எதுக்காவது உதவுமா? ඉස්කෝලේ ඉගෙනීම ඇවිල්ලා හරියනවද වෙන මොනවද? உதவுமா இல்லையா? நீங்க என்ன அப்படியே ஒரு மாதிரி எதிரியா பார்க்கிற மாதிரி எனக்கு தோணுது. විරෝධීකාරය බලනවා වගේ බලනවා. ஸ்கூல் படிப்பு பரலோகம் கொண்டு போகுமா? මේ ලෝකයේ ඉගෙනීම போகாது. ස්වර්ග රාජ්‍යයට එක්කගෙන යන්න. சாதாரண உலக படிப்புக்கு இவ்வளவு ரூல்ஸ் இருக்குமானால் සාමාන්‍ය ඉගෙනීමේ මෙච්චර රූල්ස් තිබෙනවා නම් உங்களை பரலோகத்துக்கு நேராக நடத்துகிற உங்கள் போதகர்கள், ස්වර්ග රාජ්‍යයට ගෙනියන්න ඕගොල්ලෝ உங்களுக்காக பிரயாசப்படுகிறவர்கள், ඕගොල්ලෝ උදෙසා වීරිය දරනවා. உங்களுக்காக அதிகாலை எழுந்து தேவ சமூகத்தில் நிற்கிறவர்கள், ඕගොල්ලෝ උදෙසා උදෑසන නැගිටලා දෙවියන් වහන්සේගේ පාමුලේ அவர்களை சொல்லிட்டீங்களா கீழ்ப்படிய முடியாது. ඒගොල්ලෝ කියනකොට ඕගොල්ලන්ට කීකරු වෙන්න බෑ. நீங்க என்ன சொல்றது, நாங்க என்ன கேட்கிறது? ඔයා මොනවද කියන්නේ? අපි මොනවද දාන්නේ? ஹalleluya. හලෙලූයා. இப்படிப்பட்ட அலங்காரங்களில் எங்கள் மணவாளன் பிரியமா இருக்க மாட்டார். මෙච්චර අලංකාරයෙන් ඇවිල්ලා අපේ මනාලය ඇවිල්ලා ප්‍රිය වෙන්නේ නැහැ. அவருக்கென்று ஒரு அலங்காரம் இருக்கிறது. යාටම කියලා එක අලංකාරයක් තිබෙනවා. எங்களுடைய அலங்காரம் இன்னும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று අපගේ අලංකාරය කොහොමද තිබෙන්න ඕනේ කියලා. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் එක තිමේතේ 2:10 வேதம் சொல்கிறது, බයිබලයේ කියනවා தகுதியான வஸ்திரத்தினாலும் තමන්ට හරියන මේ අලංකාර වස්ත්‍ර වලින් ஞானத்தினாலும் ඥාණයෙන් தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் வெஸ்டிங்களுக்கு ஏற்றபடி நாட்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். சிங்களத்தில் எடுத்தவர்கள் சீக்கிரமா வாசிங்க. සුසුරල යහපත් ක්‍රියාවලින් සැරසෙනවාට 1 தீமோத்தேயு 2:10. එක තිමෝති 2:10 දේව භක්තිනාලය දරන ඊට සුසු ලෙස යහපත් ක්‍රියාවලින් සැරසෙන මාට කැමැති. என்ன வஸ்திரம் எங்களுக்கு வேண்டுமா? මොන වස්ත්‍රයද අපිට ඕනේ? தகுதியான வஸ்திரம். අපිට යහපත් සුදුසු වස්ත්‍ර ඕනේ. ஞானம், ඥානය, தெளிந்த புத்தி, අපිට බුද්ධිය ඕනේ. தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி. இதுல பார்த்து எல்லாம் சொல்லணுங்க. අපි ඔයාලා ඔක්කොම කියන්න நம்ம ඕනේ. தேவ பக்தி உள்ள ஸ்திரீ, මෙයාලා දේව භක්තිය நம்ம තිබෙන தேவ ස්ත්‍රිය. பக்தி உள்ள ஒரு சிஸ்டர், මෙයාලා දේව භක්තිය දරන நம்ம ரொம்ப தேவ සිස්ටර් කෙනෙක්. பக்தியானவங்க මෙයා හොඳ එක්කෙනෙක්. அப்படின்னு எங்களை பார்த்து சாட்சி சொல்லணும். අපි ඔයාලා සාක්ෂි දරන්න. எங்கள் மூலம் ஒரு நாளும் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. අපි තුලින් ඇවිල්ලා දෙවියන් වහන්සේගේ නාමය අගෞරවයට පත් වෙන්න හොඳ නැහැ. எந்த தகுதியான வஸ்திரம்? කොයි එකද හරි සුදුසු වස්ත්‍රය? நாங்க நல்லா தானே சிஸ்டர் உடுத்துறோம். අපි හොඳටනේ ரசிகனா என்ன குறைச்சல்? අපගේ ඇඳුම් වල මොනවද අඩුපාඩු? தகுதியான வஸ்திரம். සුදුසු වස්ත්‍ර. உலகத்துக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். ලෝකයට සහ අපිට ඇවිල්ලා වෙනසක් තිබෙන්න ඕනේ. உலகத்துக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். ලෝකයට සහ අපිට ඇවිල්ලා වෙනස් වීමක් තිබෙන්න ඕනේ. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் யார் எடுக்க வேண்டாம், இங்க பாருங்க, வேணும் முடிந்த அவர்கள் எழுதிக் கொள்ளுங்க. ரோமர் 12ஆவது அதிகாரம் 2வது வசனத்தில் රෝම් 12:2 நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ඕගොල්ලෝ මේ ලෝකයට ඇවිල්ලා එකඟව ජීවත් වෙන්න இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. මේ ලෝකයට ඇවිල්ලා සසඳන විදියට ජීවත් වෙන්න එපයි කියලා ஏனென்றால் බයිබලයේ நாங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, අපි ඇවිල්ලා මේ ලෝකයේ කට්ටිය நாங்கள் නෙමෙයි. இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். අපි මේ ලෝකයෙන් ඇවිල්ලා நான் அவருடைய மனவாட்டி. අපි ඇවිල්ලා උන්වහන්සේගේ என்னால் මනෝහය உலகத்தோடு ஒத்து போக முடியாது. මේ ලෝකයේ ඇටියට අපිට ජීවත් වෙන්න බෑ. தாமரையில பார்த்திருக்கீங்களா? නෙළුම් කොලේ බලලා තියෙනවා. தண்ணி ஊத்துனா நிக்கவே நிக்காது, ඒක වතුර දැම්මයින් පස්සේ ඒක அது තිබෙන්නේ ஆடிட்டே இருக்கும்.
ඒක එහෙම නටනටම තිබෙනවා. அதே மாதிரி தான் நானும் நீங்கள் இருக்க வேண்டும் என்று எங்களுடைய மனவாளன் எதிர்பார்க்கிறேன். ඒ වගේ තමයි ඔබ සහ මම ඉන්න ඕනේ කියලා අපගේ நான் මනෝලය இந்த බලාපොරොත්තු உலகத்தில் වෙනවා. இருந்தாலும் இந்த உலகத்தோடு ஒத்து போகாதபடிக்கு அந்த தாமரை இலை போல் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று என் மனவாளன் මේ எதிர்பார்க்கிறார். ලෝකයේ තුල හිටියත් ලෝකයේ ආකාරයට අපි ජීවත් Hallelujah. වෙන්න ඕනේ කියලා දෙවියන් වහන්සේ Hallelujah. 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 ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளுங்க. එකක් දැනගන්න. அந்த ஆசீர்வாதங்கள் மட்டும் அப்படியே அள்ளிக்கிட்டு வந்த ஹalleluya மட்டும் சொல்லாதீங்க. ආශිර්වාදයේ පමණක් එහෙම ගලාගෙන එනවා Hallelujah. தேவ ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். දෙවියන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ කියන දේ ඔක්කොම ඔයගොල්ලෝ ගන්නවා නම් දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරනවා. ரட்சிப்புக்கு முன் ரட்சிப்புக்கு பின் ගැලවීමට කලින් ගැලවීම ලැබුවයින් පස්සේ எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ඊදෙනෙට කියන්න පුළුවන්. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்ன நான் அப்படி இருந்தேன் சிஸ்டர். ගැලවීම ලබන්න කලින් මේව හිටියා. ரட்சிக்கப்பட்ட அப்புறம் நான் இப்படி மாறிட்டேன். ගැලවීම ලැබුවයින් පස්සේ මම මේව වෙනස් எத்தனை වෙලා பேருக்கு சொல்ல முடியும்? ඊදෙනෙට කියන්න පුළුවන්. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ඊදෙනෙට කියන්න පුළුවන්. சபைக்கு வருவதற்கு முன்ன நான் அப்படி இருந்தேன் சிஸ்டர். සභාවට එන්න කලින් මේව හිටියා ஆனா සිස්ටර්. சபைக்கு வந்த அப்புறம் நான் மாறிட்டேன். සභාවට ආවයින් පස්සේ මම ஒரு වෙනස් விஷயம் වෙනවා. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். එක දෙයක් ඇවිල්ලා ඔයගොල්ලෝ දැනගන්න. திருச்சபைக்கு வந்தால் සභාවට ආවයින් පස්සේ என் உள்ளும் புறம்பும் மாற வேண்டும். මගේ ඇතුළත Hallelujah. පිටට ඇවිල්ලා இதுக்கெல்லாம் වෙනස් கரங்களை වෙනවා. தட்டாதீங்க. මේකට ඇවිල්ලා අතුල இதுக்கெல்லாம் கரங்களை தட்டாதீங்க. உங்களை பழுது பண்ணுவார், வெறுக்க பண்ணுவார், சும்மா ஒரு கரங்களை தட்டுங்க. ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க கரத்துல கொடுத்திருக்காருங்க. ආශිර්වාදය ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ இது உங்களோடே தான் இருக்கு. මේක ඔයගොල්ලන් இது உங்களோடே தான் இருக்கு. ඔයගොල්ලන් සමග තමයි எப்போ உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தா நீங்க பழுகி பெருகி இப்படியே போயிருவீங்க. කවදාද දීලා තිබෙනවා ඔයගොල්ලන් කොහේ දීලා ඇති. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. திருச்சபைக்கு நான் வந்தா என்னுடைய உள்ளும் புறம்பும் மாற வேண்டும். සභාවට ආවයින් පස්සේ ඇතුළතේ පිටතේ වෙනස් වෙන්න நம்முடைய ඕනේ. உள்ளான மனுஷனில் மாற்றம் உண்டாக வேண்டும். අපගේ ඇතුළතේ මිනිස්යාවිලා වෙනස් වෙන්න ඕනේ. இல்ல நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் இருக்கேன், கனியா தான் இருக்கேன்னு சொன்னா மட்டும் போதாது வாயால. හොඳට ඉන්නේ මම ඇවිල්ලා හොඳට ඉන්නවා කියන කිසි பழமா බලයක් இருந்தா නැහැ. அது நல்லா மஞ்சளா மாறணும். ගෙඩියක් කියන්නේ කහ පාටට වෙනස් ஹalleluya. 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 நான் உள்ள மாறிட்டேன், நான் உள்ள நல்லா தான் இருக்கேன், வெளியே தான் இப்படி இருக்கேன். இதெல்லாம் நமக்கு இது சரி வராது. ඇතුලේ ඔක්කොම වෙනස් වෙලා තිබෙන්නේ මම ඔක්කොම හරි அதெல்லாம் எங்களால කියලා நம்பவும் முடியாது. ඒක විශ්වාස කරන්න බෑ. ஹalleluya. ஹalleluya. ஏன்னா உங்களை மாதிரி எத்தனை பேரை நாங்க பார்த்துருக்கோம். ඔයගොල්ලෝ වගේ කී දෙනෙක්ව අපි බලලා ඇති. ஆமாவா இல்லையா? හවුද නැද්ද? இப்போ நிறைய காய்ங்க பாத்தீங்கன்னா வெளிய பச்சையா இருக்கும், உள்ள மஞ்சளா இருக்கும். සමහර ගෙඩි බලනකොට ඇවිල්ලා එළිය ඇවිල්ලා ඇතුලේ அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். එක වීඩියෝ එකක් බලාගෙන හිටියා ඊයේ. பச்சை கலரா இருக்கு வாழைப்பழம், வாழைக்காய், பழுத்து இல்லாது காய். ඉස්සෙල්ලා ඇවිල්ලා කොළ පාටට තිබුණා. அப்படியே ஒரு ஸ்ப்ரே பண்றாங்க, ඒක ස්ප්‍රේ එකක් දානවා. அப்படியே மஞ்சள் ஆயிருது. ඒක එක විදිහටම කහ පාටට වෙනවා. என்ன அற்புதம் பாருங்க. කොච්චර පුදුමයක්ද බලන්න. இதெல்லாம் ஒரிஜினல் கிடையாதுங்க, මේක ඔරිජිනල් නෙමෙයි. இதெல்லாம் ஹைபிரிட். මේක ඇවිල්ලා இப்போ நிறைய ஹைபிரிட் சபைக்குள்ள இருக்கு. හයිබ්‍රිඩ් ඇවිල්ලා සභාව තුල තියෙනවා. ஹalleluya. හalleluya. தெளிவா தான் இருக்குங்க. ඔයගොල්ලෝ ඔක්කොම පැහැදිලිව ඉන්නවා. நிறைய ஹைபிரிட் சபைக்குள்ள இருக்கு. හයිබ්‍රිඩ් ඇවිල්ලා සභාව තුල நான் உள்ள மாறிட்டேன், வெளியே கத்த பார்ப்பதில்லை. தேவன் உள்ளத்தை பார்க்கிறான், மனுஷன் நான் முகத்தை பார்க்கிறான். நீங்க தன் முடிய பாக்குறீங்க, நீங்க தன் ட்ரெஸ் பாக்குறீங்க, நீங்க தன் காலை பாக்குறீங்க. நீங்க 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 ඔයා තමයි ඔක්කොම බලන්න කියලා ඔයාම කියනවා. அதெல்லாம் இங்க செல்லுபடியாகாது. ඒව මේ හරියන්නේ නැහැ. ஒரு திருச்சபைக்கு நான் வந்தேன் என்று சொன்னான், එක සභාවට ඔයා ඇවිල්ලා ඉන්නවා නම් என் உள்ளும் புறம்பும் மாற வேண்டும். මගේ ඇතුළතේ ஹalleluya. ஒரு திருச்சபைக்கு நான் வருவேன் என்று சொன்னால் என்னுடைய உள்ளும் புறம்பும் மாற வேண்டும். එක සභාවට එනවා නම් ඇතුළතේ සහ පිටත ඇවිල්ලා වෙනස් அப்ப වෙන්න நான் ඕනේ. கண்டதெல்லாம் பேசிட்டு இருந்தேன், ඔක්කොම කතා கண்டதெல்லாம் பேசிட்டு இருந்தேன். ඔක්කොම කතා කර කර හිටියා இப்ப நான் කලින්. அப்படி இல்ல. දැන් මම එහෙම නැහැ. அப்ப நான் கண்டதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தேன். ඉස්සර ඇවිල්ලා මම සියලු දේවල් කර කර இப்ப සිටියා. அப்படி இல்ல. දැන් එහෙම නැහැ. அப்ப நான் கண்டதெல்லாம் உடுத்திட்டு இருந்தேன். ඔක්කොම මම ඇඳගෙන හිටියා இப்ப කලින්. நான் அப்படி இல்ல. දැන් එහෙම නැහැ. ஹalleluya. ஹalleluya. என் பேச்சில, என் உடையில, என் சுபாவத்தில, எல்லாவற்றிலும் என் நேசரை, என் மனவாளனை நான் பிரதிபலிக்க வேண்டும். මගේ කතාවේ මාගේ ඇසිරීමේ මගේ සියලු Hallelujah. දේවල් මාගේ මනාලය ප්‍රිය කරනවා. ஹalleluya. හalleluya. இன்று அநேக ஹைபிரிட் இருக்குது. ගොඩක් හයිබ්‍රිඩ් තිබෙනවා. முந்தா நாள் ஒரு இந்தியால எங்க அண்ணி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களோட பேசிட்டு இருந்தேன். නෑ කෙනෙක් ඉන්නවා ඉන්දියාවේ. ரொம்ப நாள் கழிச்சு அவங்களோட பேசினேன். ඒක ගොඩක් කාලයකට කලින් එයාත් එක්ක කතා அப்ப කළා. அவங்களோட
தங்கச்சியோட ஹஸ்பண்டை பத்தி சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. මේ නංගිගේ හස්බන්ඩ් ගැන කියලා ගොඩාක් එයා දුක් වෙලා හිටියා. அவங்க தங்கச்சியோட ஹஸ்பண்ட் 2 பிள்ளைங்க அவங்க இருக்காங்க லண்டன்ல. එයා ලන්ඩන් එකේ ඉන්නවා නංගිගේ ස්වාමි පුරුෂයාසය නංගි. அவங்க போறது லண்டன் ஒரு பெரிய பிரபலமான ஊழியக்காரருடைய சபை. ලන්ඩන් වල ලොකු මහත්තු සභාවකට තමයි ඒගොල්ලෝ ஆனா அந்த ஊழியக்காரருடைய வாழ்க்கை சரியில்லை. එයාගේ ජීවිතය ඇවිල්ලා හරි නෑ පාලකතුමා. ஆனால் இவரு මෙයා திருமணமான நாள்ல இருந்து විවාහ වුණාම ඒ දවස්වල மனைவியோட பிரச்சனை. භාර්යාවත් එක්ක இப்ப ප්‍රශ්න. பிள்ளைகள் வந்து பிள்ளைகளுக்கு 17 வயது. දරුවන් ඇවිල්ලා ලොකු වෙලා දරුවන්ට ඇවිල්ලා අවුරුදු பெண் 10ක් பிள்ளை වෙනවා. பெண் பிள்ளை. ගෑනු ළමයි. ஆனா பயங்கரமா ஜெபிப்பாராம், பயங்கரமா வேதம் வாசிப்பார். හොඳට යාඥා කරනවලු හොඳට බයිබලේ කියවනවලු. ஆனா அவர் வேலைக்கு போனாலும் அவரோட லேப்டாப்ல 24 hours வைஃப் என்ன செய்றாங்க, பிள்ளை என்ன செய்றாங்க, ஃபுல் வாட்சிங் போயிட்டே இருக்கும். ස්පේන්සි අතරම දරුවන් මොනවද කරන්නේ භාර්යාව මොනවද කරන්නේ ஒரு කියලා நாள் மனைவிக்கு ஒரு கால் வருது, அவரோட ஹஸ்பண்ட் கால் பண்றாங்க ஆபீஸ்ல இருந்து. භාර්යාවට ඇවිල්ලා කෝල් කරනවා ස්වාමි පුරුෂයා. தோ பொண்ணு ஓடி போறா போ 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 போன்னு சொல்றாங்க. දරුවා ඇවිල්ලා පැනලා යනවා என்னவே புரியலையா? මෙයාට ඇවිල්ලා මුකුත් என்ன තේරෙන්නේ நீ නැහැ. இப்படி சொல்றீங்க? ஏன் இப்ப இப்படி சொல்றீங்க? இல்ல நீ போ, இப்ப நீ போறியா நான் வேற யாராச்சும் அனுப்பவா, நீ போறியா வேற யாராச்சும் அனுப்பவா? ඔයා යනවද නැත්නම් වෙන කාමරයක් යනවද කියලා අහලා තියෙනවා. ஆனா நம்ம ஸ்ரீலங்கன் எப்படின்னா අපේ ශ්‍රී ලංකා කට්ටිය කොහමද கிச்சன்ல வேலை செய்யும்போது பாண்டியா உடுத்திட்டு இருப்பாங்க. කිචන් එක වැඩ කරනකොට මේ මැදගෙන ඉන්නවා. அதே மாதிரி அவங்க பாண்டியா ட்ரெஸ் போட்டு இருந்திருக்காங்க சமைக்கும் போது. එයා ඇවිල්ලා මේ කුණු ඇඳුමක් ඇඳගෙන அந்த ඉන්නවා. ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ண முடியாம நீ போன்னு சொல்லி இவங்க அதே ட்ரெஸ்ஸோட வந்திருக்காங்க. அவங்களுடைய படிக்கிற லண்டன்ல அவங்க மகள் படிக்கிற காலேஜ்ல கேண்டீனுக்கு. ඒ ලන්ඩන් වල ඉගෙන ගන්නවා පාසලේ කැන්ටින් එකට මේ අම්මන් කියලා என்றைக்குமே பக்கத்துல உள்ள கேண்டீனுக்கு போகாத பொண்ணு அன்னைக்கு ரொம்ப பசின்னு கேண்டீனுக்கு போயிருக்கு சாண்ட்விச் வாங்க. ගොඩක් බඩගිනි කියලා සෑන්ඩ්විච් එක ගන්න කැන්ටින් එකට ගිහලා அந்த තියෙනවා. பிள்ளையோட அம்மான்னு அத்தனை பேருக்கும் தெரியும். එයාගේ අම්මයි කියලා හැමෝටම எவ்வளவு දන්නවා. வெக்கமா போயிருக்கும். කොච්චර ලැජ්ජාවක්ද. அம்மா இப்படி வந்து நிக்கிறாங்க. අම්මා ඇවිල්ලා මේ විතරයි அம்மா අමිලා ஒன்றும் சொல்ல முடியாம கூட்டிட்டு போயிட்டாங்க. මුකුත් කියන්න තුව அவர் ஆபீஸ்ல இருந்து வந்து ඔෆිස් එකේ அந்த ඇවිල්ලා புள்ளி அப்படியே இது வந்து நான் கதை சொல்லலைங்க. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த கதை இது. මාසයකට කලින් වෙනවා அந்த සිද්ධියක් பொண்ணு அப்படியே சுவரோட பிடிச்சி ඒ විද්‍යාවත් அந்த එක්ක பொண்ணு அடிச்சு அதுக்கு தலையெல்லாம் வீங்கி එයාට හොඳට ගාලා එවලු ඔක්කොම ඉදිමිලා இதுதான் ஹைபிரிட். මේක තමයි හයිබ්‍රිඩ්. இதுதான் ஹைபிரிட். මේක තමයි හයිබ්‍රිඩ්. வெளியில ஒரு தோற்றம், එළිය එක රූපයක්. உள்ள ஒரு தோற்றம். ඇතුළාන්ත එක රූපයක්. வெளியில ஒரு முகம், එළිය ඇවිල්ලා உள்ள ஒரு முகம். ඇතුලේ பார்க்கிறதுக்கு அப்படி ஸ்பிரிச்சுவலா இருக்குது. බලනකොට ඔක්කොම ආත්මයෙන් තමයි පේන්නේ. உள்ளுக்கு வெறும் ஜீரோ. ඇතුලේ ඔක්කොම ඇවිල්ලා බින්දුව. ஆனா அந்த பொண்ணு ඒ දරුවා ஒரு வாரத்துல பைபிள் முழுக்க படிச்சு முடிச்சிருவாங்க. එක සතියක ඇවිල්ලා බයිබලෙම ஒரு කියවනවා. வாரத்துல எத்தனையோ தடவை படிச்சு முடிச்சுட்டாங்க. ගොඩක් වෙලා ඇවිල්ලා බයිබලෙ කියවනවා. இங்க இருக்க நான் இந்த பெற்றோர்கள் செய்ய முடியாதது அங்க இருக்க பெற்றோர்கள் செய்றாங்க. මේ ඉන්නව දෙමෝපියන් කරන්නේ දේවල් ඇවිල්ලා நம்மளால செய்ய முடியுமா? අපිට කියන්න පුළුවන්ද? நாங்க சொல்லுவோம் பிள்ளைய வேதம் படிக்க வைங்க, பைபிள் படிக்க வைங்க, எழுப்பி ஜெபிக்க வைங்கன்னா අපි කියන බයිබලෙ කියවන්න යාඥා කරන්න කියලා කිසිම දෙයක් சொல்லி කරන්නේ சொல்லியே எங்களுக்கு வயசும் போயிடுச்சு, அழகும் போயிடுச்சு, பலனும் போயிடுச்சு. කියලා කියනවා අපිට බලයක් නැති වෙලා තිබෙන Hallelujah. හalleluya ஹalleluya, හalleluya. இதுதான் உண்மை நிலை. මේක තමයි ඇත්ත. இதுதான் உண்மை நிலை. මේක තමයි සත්‍යතාව. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். ඔයගොල්ලන් කැදවපු එක්කෙනා ඇවිල්ලා සුද්ධවන්තයෙක් ඇඩේ ඉන්න ඉඳ ඔයගොල්ලන්ට ඔයගොල්ලන්ගේ සෑම අලංකාරයකින් ஒன்று பேதுரு 1வது அதிகாரம் 15வது வசனத்தில் இப்படியாக එක சொல்கிறது. පේත්‍රස් 1:15 මේව කියනවා. உங்களை அழைத்தவர் எப்படிப்பட்டவராம்? ඔයගොල්ලන් කැදවපු එක්කෙනා කොයි වගේ එක්කෙනෙක්ද? எப்படிப்பட்டவர்? කොයි වගේ එක්කෙනෙක්ද? எப்படிப்பட்டவர்? இந்த ஜனங்களை என்ன சொல்றது? இந்த ஜனங்க பேசவே மாட்டேங்கிறாங்க. මේගොල්ලන් කතා කරන්නේම නැහැ. அப்பாவிகளா இருக்கிறாங்களே. இவ்வளோ அமைதி எப்போ இருந்து எப்படி இருக்கும்? ஆலோசனை சொல்லும் போது, அட்வைஸ் பண்ணும்போது இல்லையா? උපදේශ දෙනකොට இவ்வளோ இருந்தாங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். මේ විදියා කොහොමද ඉතිබේද? கர்த்தரை ஆசீர்வதிப்பாரா. දෙවියන් වහන්සේ ඔයගොල්ලන්ට என்னுடைய ආශිර්වාද மணவாளன் பரிசுத்தர். මගේ මනාලය සුද්ධවන්තේ සුද්ධ එක්කෙනෙක්. நீங்கள் பரிசுத்தமா இருங்கள் என்று வேதம் சொல்லவில்லை. ඔයගොල්ලෝ සුද්ධව ජීවත් වෙන්න කියලා බයිබලේ කියලා නැහැ. அது மாத்திரம் சொல்ல, ඒක විතරක් නෙමෙයි. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். ඔයගොල්ලන්ගේ ඇසිරීමේ ඔයගොල්ලන්ගේ සියලුම දේවල් වලින් ඔයගොල්ලෝ සුද්ධව සිටිය
පවතින්න. எங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஒவ்வொன்றிலும் பரிசுத்தம் இருக்க வேண்டும். අපගේ සෑම පළපුරුදු වලින් අපගේ සුද්ධකම තිබෙන්න ඕනේ. எங்களுடைய பேச்சு, අපගේ எங்களுடைய කතාවේ சுபாவம், අපගේ எங்களுடைய ස්වරූපේ நடத்தை, අපගේ எங்களுடைய ඇසිරීම உடை, අපගේ ඇඳුම් எங்களுடைய பழக்க வழக்கங்கள் අපගේ පුරුදු எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லல, கர்த்தராகிய இயேசு சொல்கிறார். සෑම දේවල් වලින් සුද්ධව සිටින්න කියලා මම කියන්නේ දෙවියන් වහන්සේ කියනවා. நான் சொல்றேன், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். දෙවියන් වහන්සේ කියනවා මම සුද්ධව තිබෙනවා ඉන්නවා වගේ ඔයගොල්ලෝ கரை திரையற்ற பரிசுத்த மணவாட்டியாய் என் மணவாளனுக்காக நான் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். රළුව නැති සුද්ධව මනාලිය කැටිලා අපි ඉන්න ඕනේ කියලා වචනේ. ஹalleluya, හalleluya. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் சொல்வீங்க நான் ஆயத்தமாக போறேன்? ඊදෙනෙක් කියනවාද මම සූදානම් වෙන්න යනවා. நான் ஆயத்தமாக போறேன். මම සූදානම් වෙන්න என் යනවා. மணவாளன் வருகிறார். මාගේ මනාලය நான் යනවා. அவருடைய மணவாட்டி. මම ඇවිල්ලා වහන්සේගේ நான் මනාලිය. என் மணவாளனுக்காக ஆயத்தோடு கூட இருக்க போகிறேன். මම මාගේ මනාලය උදෙසා සූදානම් ஹalleluya. වෙන්න යනවා. ஹalleluya. ஆயத்தமா இருக்கிற மட்டும் ஒரு ஹalleluya சொல்லுங்க. සූදානම් වෙන්න කටිය විතර හalleluya කියන්නේ. சூப்பர். அப்பயே 2-3 ஹalleluya தான் வந்தது. හalleluya ටිකක් තුනක් ரொம்ப තමයි. தெளிவா இருக்கு. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அலங்காரங்கள் 2 வகை உண்டு. අලංකාරයෙන් දෙකක් තිබෙනවා. மணவாளனுக்கு ஏற்ற அலங்காரம், මනාලයට යුතු අලංකාරය. விபச்சாரத்துக்கு ஏற்ற அலங்காரம். වෛශ්‍යාකමට සුදුසු අලංකාරය. வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாங்கள் இப்படியாக வாசிக்கிறோம். එලිදරව් 21 2 මේව අපි කියවනවා. யோவானாகிய நான் யோவானுනාව මම புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். யோவானாகிய நான் யோவானுනාව මම புதிய எருசலேமாகிய අලුත් වූ ජෙරුසලේම பரிசுத்த நகரத்தை සුද්ධ වූ නුවර தேவனிடத்தினின்று දෙවියන් වහන්සේගේ பரலோகத்தை விட்டு ස්වර්ගයෙන් බසින இறங்கி வர கண்டேன். බසී එන එක මම දුටුවා. அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாயிருந்தது. ඒක තමයි ஹalleluya, සූදානම්. ஹalleluya, ஹalleluya. 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 என்னுடைய அலங்காரம் முழுக்க முழுக்க என் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும். මාගේ අලංකාරය සෑම දේම ඇවිල්ලා මාගේ ස්වාමි පුරුෂයා උදෙසා පමණක් තිබෙන්න ඕනේ. நாம் யாருக்காக எங்களை அலங்கரிக்கிறோம்? අපි කා උදෙසාද අපි என்னுடைய අලංකාරය அலங்காரம் எப்படி இருக்கிறது? මාගේ අලංකාරය කෙසේද இன்று තිබෙන්නේ? நாங்கள் அநேக பேர் மற்றவர்களுக்காக தான் அலங்காரம் செய்கிறோம். අනිත් අය උදෙසා තමයි අපි අලංකාරය කරන්නේ. மற்றவர்களை பிரியப்படுத்த, අනිත් අයව අප්‍රිය மற்றவர்கள் பார்க்க, අනිත් අය මරණ පිණිස கணவர் போதகர் என்ன சொல்லுவாங்க, පාස්ටර් ඇවිල්ලා කියනවා சும்மா அவங்களை குழப்பிட்டே இருக்குது. සිස්ටර් ඇවිල්ලා මෙතන මොනවා நான் කියනවා சொல்வேன், நானும் அழகா இருக்கணும் தானே அப்படின்னு. මමත් ලස්සනට ඉන්න ඕනේ කියලා සිස්ටර් කියනවා. எப்பவுமே அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, හැමදෙස්සම මේ වචනේ நீ තමයි எனக்கு மட்டும் அழகா இருந்தா போதும். සිස්ටර් පාස්ටර්ට විතරක් සිස්ටර් ලස්සනට හිටියොත් ඇති அதுதான் කියලා சொல்லுவாங்க. කියනවා. ඒක තමයි කියන්නේ. நான் மட்டும் பார்க்க அழகா இருந்தா போதும். මම විතරක් බලන්න ලස්සනට හිටියොත් அதுதான் ඇති. சொல்லுவாங்க. එච්චරයි කියන්නේ. அதே போல என் புருஷனுக்காக மாத்திரம் தான் நான் அழகா இருக்க வேண்டும். මාගේ ස්වාමි පුරුෂයාට පමණමයි මම ලස්සනට என் ඉන්න ඕනේ. புருஷனுக்காக மாத்திரம் தான் என் அலங்காரம் இருக்க வேண்டும். මාගේ ස්වාමි පුරුෂයාට පමණමක් මාගේ අලංකාරය அநேக பெண்கள் சொல்லுவாங்க, 4 பேர் பார்க்கணும், நல்லா தான் உடுத்தணும், நாங்க பிச்சைக்காரங்க மாதிரி இருக்க முடியாதே. හතර දෙනෙක් බලන්න ඕනේ අපි ඇවිල්ලා ඉංගන්න ඇටිලා ඉන්න හොඳ නැහැ නේ. நாங்க நல்லா உடுத்தினா தான் எங்களுக்கு ஒரு மரியாதை. අපි ලස්සනට ඇඳුම් හිතන්නේ අපිට ගෞරවය දෙන්නේ. 4 பேருக்கு நல்லா இருக்கிற மாதிரி நான் உடுத்தக்கூடாது. හතර දෙනෙක් ලස්සනට ඉන්නවා වගේ අපි என் අඳින්න ඕනේ. மணவாளனுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் நான் நீங்கள் உடுத்தணும். මාගේ මනාලයට ලස්සනට තිබෙන ආකාරයට ஒவ்வொருவரும் நான் அதை பிரதிபலிக்க வேண்டும். இது என் மணவாளனுக்கு பிடிச்சிருக்கா? මේ මනාලයට මේ இது என் புருஷனுக்கு பிடிச்சிருக்கா? මාගේ ස්වාමි පුරුෂයාට කැමති. நான் இதை உடுத்துறேனே பிடிச்சிருக்கா? நான் இந்த ட்ரெஸ் உடுத்துறேனே பிடிச்சிருக்கா? මේ ඇඳුම ඇවිල්ලා එයාට කැමතිද? நான் இப்படி தலை வாடுறேனே அவருக்கு பிடிச்சிருக்கா? මේ ඔළුව කොට පීරන එක நான் එයාට இப்படி பவுடர் කැමතිද? போடுறேனே அவருக்கு பிடிச்சிருக்கா? මේ තියෙන එක කැමතිද එයාට? நான் லிப்ஸ்டிக் போடுறது அவருக்கு பிடிச்சிருக்கா? ලිප්ස්ටික් දාන එක කැමතිද? நான் தலையை விரிச்சு போடுறது அவருக்கு பிடிச்சிருக்கா? කොට කඩා දාගෙන යන එක இன்று කැමතිද? அவருக்கு பிடித்திருக்கிறதை நாங்க பார்க்கிறதே கிடையாது. එයාට කැමතිද කියලා අපි බලන්නේ இன்று නැහැ. மற்றவர்களுக்கு எப்படி பிடித்திருக்கிறதோ அப்படித்தான் நான் நீங்கள் வாழ்ந்து අනිත් கொண்டிருக்கிறோம். අයට කොහොමද කැමතිද කියලා බලන තමයි ඔබ සමම ඇසිරෙන්නේ. ஹalleluya. හalleluya. ஒரு சினிமா நடிகை இப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க தெரியுமா? ඒ ලෝකේ ඉන්න එකේ සිනමා කරන அவங்க එකේ ட்ரெஸ் பண்ணுவாங்க, எல்லாரும் என்ன பார்க்கணும், ඔක්කොම මාව බලන්න ඕනේ. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும். හැමෝටම කැමති அவங்க වෙන්න பார்த்து பார்த்து வாங்கி பார்த்து மேக்கப் பண்ணி இப்படிதான் அவங்க ட்ரெஸ் பண்ணுவாங்க. ඔක්කොම බලලා තමයි ආය අඳුම් අඳින්නේ. பார்க்குற எல்லாரும் என்ன அழகா இருக்கீங்கன்னு சொல்லுங்க, அதுல நமக்கு ஒரு சந்தோஷம் கிளிகிழப்பு.
බලන හැමෝම කියන්න ඕනේ ඔයා ලස්සනයි කියලා. இன்னைக்கு நான் வந்தோன்னு சிஸ்டர் சொன்னாங்க, සිස්ටර් කෙනෙක් කිව්වා என்ன இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கிறீங்க. අද ටික ලස්සනට இல்ல, ඉන්නවා. சந்தோஷப்படுத்த சொன்னாங்களோ தெரியாது. මම ප්‍රිය කරන්න කිව්වද කියලා දන්නේ நான் නැහැ. சொன்னேன், அப்படியா? මම කියා එහෙමද? அப்படி சொல்லும்போது நமக்கு ஒரு ஆசை தான், ஒரு கிளி இருப்பா, ஐயோ என்ன அழகா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. එහෙම කියනකොට අපිට සතුටක් අපි ලස්සනයි. හලෙලූයා. හලෙලූයා. அத்தனை பேரும் நான் அழகா இருக்கேன்னு சொல்லக்கூடாது. හැමෝම මම ලස්සනයි කියලා எல்லாருமே කියනවා. நான் அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் அழகில்லைன்னு சொன்னா என்ன ஆகும் என் நிலைமை? හැමෝම ලස්සනයි කියලා එයා ලස්සන නැහැ කියලා எல்லாரும் என்ன நல்லா இல்லைன்னு சொன்னாலும் என் நேசர் என்னை பார்த்து சொல்லணும், நீ அழகா இருக்க. හැමෝම කැතයි කියලා කියලා ஸ்ரீவத்சல ரூபவதி என்று உங்களையும் என்னையும் பார்த்து கத்த சொல்லுங்க. ස්ත්‍රීවරුන්ගේ ලස්සන එක්කෙනයි කියලා දෙවියන් වහන්සේ ඔබ සහ මව உங்களுக்கு කරලා ஏற்ற කියනවා. மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய அலங்காரம் இருக்கக்கூடாது. ඔබට ප්‍රිය ඇටියට මට ප්‍රිය ඇටියට என் මට மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும். මාගේ මනාලය උදෙසා අපි சபை தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும். සභාව ඇවිල්ලා තමන්ගේ පුරුෂයා උදෙසා අලංකාරයෙන් තිබෙන්න இப்போ ඕනේ. சபைகள் எப்படி இருக்கிறது? සභාව දැන් කොහොමද තිබෙන්නේ? எப்படி இருக்கிறது? දැන් කොහොමද තිබෙන්නේ? வருகிறவர்களை திருப்திப்படுத்துகிற சபை. එන්නව අයව ඇවිල්ලා තෘප්තියට පත් அந்த කරනවා. சபையோட நிலைமை என்ன? සභාවේ තත්ත්වය කොහොමද? வர்றவங்க சந்தோஷமா போகணும். එන කට්ටිය ඇවිල්ලා සතුටින් යන්න ඕනේ. வர்றவங்க எப்படி போகணும்? இந்த சபை சூப்பரா இருக்கு சிஸ்டர். එන්න කට්ටිය ඇවිල්ලා කියනවා මේ සභාව හොඳට තිබෙනවා. அவங்க சொல்லுவாங்க, நீங்க எப்படியும் வரலாம், ඒගොල්ලෝ කියනවා ඔයගොල්ලෝ කැමති ආකාරයට நீங்க එන්න எப்படி පුළුවන්. வேணாலும் வரலாம், ඔයගොල්ලෝ කොයි ආකාරයට වුණත් එන්න உங்களை පුළුවන්. நாங்கள் வர வைக்கிறோம். එහෙම ඒගොල්ලෝ අපි කැඳවනවා. நீங்க கையில்லாம வரலாம், கட்டையா போட்டு வரலாம், எப்படி நாங்கள் உங்களை வர வைக்கிறோம். ඔයගොල්ලෝ අත් නැතුව එන්න පුළුවන්, කොටට ඇඳගෙන ඉන්න පුළුවන්. ඔයගොල්ලෝ අපි நீங்க வந்தவங்களை நாங்க என்கரேஜ் பண்ண நிறைய காரியங்கள் இருக்கு. මේ වගේ දේවල් අපි කරලා තිබෙනවා. நாங்க யூத்ஸுக்கு டான்ஸ் பண்ணுவோம், යුක්ස් එකට අපි ඩාන්ස් කරනවා. உங்களை நாங்க ஆசீர்வதிச்சே மெசேஜ் கொடுப்போம். ඔයගොල්ලෝ ආශිර්වාද කරලම දේශනාව දෙනවා. இன்று சபைகள் දැන් සභාවල් மனுஷர்களை பிரியப்படுத்துற விதமாய் மாறிவிட்டது. මනුෂ්‍යයන්ව ඇවිල්ලා ප්‍රිය කරන ආකාරයට වෙනස් වෙලා என் තිබෙනවා. மணவாளனை பிரியப்படுத்த இப்ப சபைகள் இல்ல. තමන්ගේ මනාලය ඇවිල්ලා ප්‍රිය කරන්න නෙමෙයි සභාව තිබෙන්නේ. இங்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற அலங்காரம் சபைகளில் இன்று இல்லை. යේසුස් වහන්සේ ප්‍රිය කරන ඒ අලංකාරය සභාව ஏன்னா ஜனங்களுக்கு ஏற்ற மெசேஜ், සෙනගට ඕනේ දේශනාව. ஜனங்களுக்கு ஏற்ற டான்ஸ், සෙනගට ඕනා වූ ඩාන්ස් එක. ஜனங்களுக்கு ஏற்ற என்டர்டைன்மெண்ட் සෙනගට ඕනේ දේවල් තමයි කරන්නේ. எல்லாம் சபைக்குள்ள வந்துட்டு. සියලු දේවල් ඇවිල්ලා සභාවට ඇවිල්ලා. ஹalleluya, හලෙලූයා. ஹalleluya. Hallelujah. இதுதான் இன்றைய சபைகளின் நிலை. දැන් සභාවේ තිබෙනා වූ තත්ත්වය මේක තමයි. நாங்க ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தோம், சிஸ்டர் சொன்னாங்க ஒரு விஷயம். රැසීමට ගියාන් පස්සේ සිස්ටර් කෙනෙක් ஒரு කිව්වා சபையை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. සභාව ගැන කිය அந்த போதகரைகளுக்கு நல்லா தெரியும், அவங்களோட வைஃபை போதகரையை நான் பார்த்தது கிடையாது, பாஸ்டரை பார்த்திருக்கோம். මේ පාලකතුමා දන්නවා ඒ සිස්ටර් ஒரு දන්නවා பிரபலமான சபை, මහතු ලොකු සභාවක්. ஆனா நிறைய பிரச்சனைகள் அந்த சபையில இருந்தது, போலீஸ் வரைக்கும் போயிருக்காங்க. ඒ සභාවේ ඇවිල්ලා ප්‍රශ්න තිබුණා පොලිසිය වෙනකන් ගිහලා තිබුණා. அந்த சபையில விஐபிஸ்க்கு, அதாவது நல்ல வசதியா கார்ல அப்படி வாரவங்களுக்கு ஒரு பக்கம் அப்படி சீட் இருக்கும். ඒ කාර් එකේ එන කට්ටියට ඇවිල්ලා ලොකු අයට ඇවිල්ලා සීට් அது එකක් வெல்வெட் எல்லாம் பதிச்சு වැල්වට් එහෙම දාලා சரியா. அவங்களோட போதகருடைய மகள் முன்னுக்கு நின்று ஆராதனை நடத்துறாங்க. எப்படி என்றால் ඒ පාලකතුමාගේ දුව ඇවිල්ලා ඉස්සරහින් ඉඳලා நல்ல නමස්කාර தலையெல்லாம் விரிச்சு போட்டு, කොණ්ඩේ කඩා அப்படியே දාගෙන நல்ல ஐஷேடோ எல்லாம் போட்டு ඔක්කොම ආශ්‍රයව දාලා இப்படிதான் இருக்காங்க. එහෙම තමයි ඉන්නේ. இன்னொரு சபை எனக்கு தெரியும். තව සභාවක් දන්නවා. அவங்க வேற யாரும் இல்ல, யேசுவோட ஸ்கூல்ல படித்தவங்க. යේසුගේ ඉස්කෝලේ ඉගෙන ගත්ත කට්ටිය. குடும்பமாய் ஊழியம் செய்கிறார்கள், පවුලක් හැටියට ඒගොල්ලන් ඇවිල්ලා සේවා குடும்பமாய் කරනවා. ஊழியம் செய்கிறார்கள். පවුලක් හැටියට සේවාව ஃப்ரெண்ட் කරනවා. சொன்ன எனக்கு கோவம் வந்துச்சு, மறுக்கிறார். ஆனா சாட்சி இல்லை, එනමුත් සාක්ෂිය නැහැ. சாட்சியே கிடையாது. සාක්ෂිය නැහැ. Dress அலங்கோலம். ඒ අඳුම ඇවිල්ලා වෙන ආකාරයකට சிஸ்டர் தான் முடிய ஸ்ட்ரைட் பண்ணிருக்காங்க. நான் பார்த்தா සිස්ටර් තමයි ස්ට්‍රේට් කරලා තිබෙන්නේ. முந்தா நாள் ஒரு கான்ஃபரன்ஸ் போயிருந்தோம், ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ். පාස්ටර් කොන්ෆරන්ස් එකකට அதுக்கு ගිහින් நான் இப்படி எல்லாம் போறது இல்ல, உண்மையில எனக்கு அது பிடிக்காது. මම එහෙම යන්නේ නැහැ. பாஸ்டர் கட்டாயமா கூட்டிட்டு போனாங்க. පාස්ටර් ඇවිල්ලා එක් කරගෙන ගියා. பார்த்தா பாஸ்டரும் ஸ்ட்ரைட் பண்ணிருக்கிறாரு. පාස්ටර් ස්ට්‍රේට් කරගෙන ඉන්නවා. விசுவாசிகளோட நிலை என்ன யோசிங்க. ඒ අදීලිවන්තයන්ගේ තත්ත්වය බලන්න. போதகருடைய மகள் ඒ පාලකතුමාගේ இங்க දරුවා இருந்து ட்ரெஸ்ஸே கிடையாது. මෙතනින් ඇවිල්ලා ඇඳුම නැහැ. எப்படி விசுவாசிகளுக்கு போதிப்பாங்க? ඒගොල්ලෝ කොහොමද ඇවිල්ලා ඇදීම அதே சபை விசுவாசிகளின் நிலை என்ன? සභාවේ කට්ටියගේ තත්ත්වය කොහොමද? இது என் புருஷனுக்கு ஏற்ற அலங்காரமா? මගේ
මගේ ස්වාමි පුරුෂයාට අදාළව මේ අලංකාරය දෙන්නේ. என் புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம் என் சபையில் இருக்கிறதா? මගේ ස්වාමි පුරුෂයාට කැමති ප්‍රිය අලංකාරය මාතුල තිබෙනවා. சாட்சியில பேச முடியும், කතා කරන්න இங்க පුළුවන්. இருந்து பேச முடியும். මේ ඉඳලා කතා කරන්න පුළුවන්. ஆனா நான் எப்படி பேசுறேனோ அப்படி வாழணும். මම කොහොමද කතා කරන්නේ ඒ பல ආකාරයට பல ජීවත් வருடங்களுக்கு முன்பதாக අවුරුදු ගානකට அப்போ කලින් நாங்க சபை ஊழியம் ஆரம்பிச்சிட்டோம். සභා සේවය අපි அப்போ පටන් பாஸ்டர் ගත්තා. சொன்னாங்க, நீங்க மெசேஜ் கொடுங்க, மெசேஜ் கொடுங்க. පාස්ටර් කියනවා දේශනාව දෙන්න நான் கொடுக்க மாட்டேன். මම දෙන්නේ නැහැ. இன்னொரு எங்க தம்பி ஒருத்தர் இருக்காரு, மல்லிகை தெரியும். என்னக்கா நீங்க எவ்வளவு ஒரு சான்ஸ் கிடைக்குது உங்களுக்கு, அவரே உங்களுக்கு மெசேஜ் கொடுக்க சொன்னாங்க, நீங்க கொடுக்காம இருக்கிறீங்களே. මෙසේජ් එක දෙන්න කියලා කියනවා දෙන්න නැතුව ඉන්නවනේ කියලා. நான் சொன்னேன், அவன்கிட்ட ஒரே ஒரு காரியம் நான் பாஸ்டருக்கு சொன்னேன், එක දෙයක් මම පාස්ටර්ට කිව්වා. நான் பொய் சொல்றேன், මම බොරු කියන්නේ. அதனால நான் முன்னுக்கு நின்று பிரசங்கம் பண்ண முடியாது. ඉස්සරහ ඉඳගෙන මට දේශනාව நானே කරන්න. பொய் சொல்லிட்டு உங்கள்ட்ட நீங்க பொய் சொல்லாதீர்கள் எப்படி சொல்ல முடியும்? අපි බොරු කරගෙන කොහොමද බොරු කරන්නේ நான் කියලා பாவம் කියන්න. செய்துவிட்டு நீங்கள் பாவம் செய்யாதீர்கள் என்று எப்படி நான் பிரசங்கிக்க முடியும்? අපි පව් කරන වැඩ කරගෙන කොහොමද කියන්න පුළුවන්? நான் அலங்கோலமாய் உடை அணிந்து கொண்டு நீங்கள் அலங்கோலமாய் உடை அணியாதீர்கள் என்று உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? අපි ඇවිල්ලා අපවිත්‍ර ඇඳුම් ඇඳගෙන කොහොමද කියන්න පුළුවන්? ඔයගොල්ලෝ සුද්ධව ජීවත් වෙන්න நான் කියලා. என் நேசரை பிரதிபலிக்க வேண்டும். අපගේ දෙවියන් වහන්සේව ඇවිල්ලා අපි நான் என்ன අපේ பேசுகிறேனோ அதன்படி நான் நடக்க வேண்டும். මොනවද කතා කරන්න ඕනේ ඒ ආකාරයට நான் අපි எப்படி வாழ்கிறேனோ அதைதான் நான் உங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும். කොයි ආකාරයට මම ජීවත් වෙන්නේ ඒක තමයි දේශනාව කරන්න ඕනේ. மாய்மாலம் பண்ண நமக்கு அவசியமே கிடையாது. ඒ බොරු ආකාරයට ජීවත් වෙන එක අපිට අවශ්‍ය ஆனா නැහැ. இன்று கர்த்தருடைய ஆவியானவர் பேச வைத்திருக்கிறார். සුද්ධාත්මයන් වහන්සේ අද දවසේදී කතා ஒரு කරලා காலத்தில் තියෙනවා. இந்த சபையில் இருந்தவர்கள் சிஸ்டருக்கு மெசேஜ் கொடுத்தா நாம சபைக்கே வரமாட்டோம் என்று சொன்னார்கள். සමහර කට්ටිය මේ සභාවල වල කිව්වා அத்தனை பேரையும் கர்த்தர் அப்படியே சுனாமி வந்த மாதிரி வலிச்சிட்டு போயிட்டாரு. දෙවියන් වහන්සේ ඒගොල්ලෝ සුනාමි ආවා இன்று நான் கர்த்தருடைய ஆவிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக. දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. இன்று நான் பேசுகிறேன் என்று சொன்னாலே ஒரு கூட்டம் சந்தோஷப்படுகிறது. මම කතා කරනවා ஹalleluya. எல்லா துதிகளும் நமக்கு கர்த்தருக்கு. දෙවියන් වහන්සේ கர்த்தர் நினைத்ததை மனுஷன் தடை பண்ண முடியாது. දෙවියන් වහන්සේ ඇවිල්ලා ඉදපු එක ඇවිල්ලා මනුෂ්‍යයන්ට ඇවිල්ලා නැති கர்த்தருடைய කරන්නේ. திட்டத்தை ஒரு மனுஷனாலும் மாற்ற முடியாது. දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම මනුෂ්‍යයන්ට ඇවිල්ලා නැති කරන්න බෑ. நான் என் நேசருக்கு ஏற்ற அலங்காரமாய் இருக்கிறேன். මම මාගේ දෙවියන් වහන්සේට හරි என் ආකාරයෙන් நேசருக்கு ஏற்ற அலங்காரம் என்னிடத்தில் இருக்க வேண்டும். මාගේ දෙවියන් වහන්සේට ප්‍රිය වෙන අලංකාරය මාතුල இந்த තිබෙන්න ඕනේ. உலகத்துல உங்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரே இடம் சபைதான். ස්වර්ග රාජ්‍යයට අපි අරිගස්සන්නාව අපි වෙනස් වෙන எங்க ස්ථානයේ සභාව போனாலும் තමයි. நீங்க வேலைக்கு போறீங்க, சபைக்கு பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துதா? ඔයගොල්ලෝ වැඩට යනකොට ඒක සභාවට ඒගොල්ලෝ සූදානම් කරනවා. ஸ்கூலுக்கு போறீங்க, பரலோகத்துக்கு ஆயத்தமாறன்னு சொல்லுதா? පාසලට යන ඔයගොල්ලෝ අපේ ස්වර්ග රාජ්‍යයට සූදානම් நீங்க කරනවා. எந்த மூலைக்கு போனாலும் ඔයගොල්ලෝ කොයි කොනට මේ ලෝකේ ගියත් உங்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தாது. ස්වර්ග රාජ්‍යයට ඒක සූදානම් உங்களை කරන්නේ. பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரே இடம் அது சபை மட்டும்தான். ස්වර්ග රාජ්‍යයට සූදානම් කරනවා එකම ස්ථානය ஹalleluya. සභාව පමණයි. ஒரு கைத்தட்டல் கூட பண்ணலாம். ඒක අත්වල සමාදයෙන් කරනවා. இந்த சபை இல்லாம உங்களுக்கு பரலோகம் போக முடியாது. සභාව නැතුව ස්වර්ග රාජ්‍යයට இந்த යන්න බෑ. 6 நாளும் நாங்க வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு மாஞ்சி வரோம், இன்னைக்கு வந்தாலும் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்காம இப்படி எல்லாம் பேசுறீங்களே. අපි දවස් 6ක් වැඩ කළා අපි එනවා අදත් நான் இப்படி பேசலன்னா உங்களால பரலோகம் வர முடியாது. අපි මේව කතා කරේ නැත්නම් ස්වර්ග රාජ්‍යයට ඔයගොල්ලන්ට යන්න බෑ. அப்படின்னா சொல்லுங்க, நாங்க ஆசீர்வாதத்தையே பேசிக்கிட்டு இருக்கோம். එහෙම නැත්නම් කියන ආශිර්වාදයේ ප්‍රමාණම කතා කරන්න. ஏன்னா என் மணவாளன் எப்போ வருவார் என்று எனக்கு உங்களுக்கு தெரியாது. අපගේ මනාලය කවද එන්නේ කියලා ඔබට සමහර දන්නේ இப்ப නැහැ. நான் பேசிட்டு இருக்கும்போது මම කතා කරමින් සිටින என் වෙලාවේ மணவாளன் வந்தா எப்படி இருக்கும்? අපගේ මනාලය ආව නම් කොහොමද තිබේද? கண்டிப்பா நான் போயிடணும். අනිවාර්යයෙන් මම යන්න இல்ல ඕනේ. இருக்கிறவங்க என்ன அடிச்சுக்காங்க, இவ்வளவு பேசுறீ நீ போகலையான்னு. ඉන්න කට්ටිය ඇවිල්ලා මම ගානන ஆமா මෙච්චර தானே? කතා කරන එක කියන ඔය කියන அதுக்காகவே நான் போயிடணும். ඒ ඉඳම යන්න ඕනේ. நான் போகணும் என்றால் මම යන්න ඕනේ නම් என் அலங்காரம் என் புருஷனுக்காக இருக்க வேண்டும். මාගේ අලංකාරය මාගේ ස්වාමි පුරුෂයා උදෙසා පමණක් තිබෙන්න ඕනේ. அவர் நினைத்தபடி அலங்காரம் எங்களிடத்தில் இல்லை என்றால் நான் பரலோகம் போக முடியாது. උන්වහන්සේ ප්‍රිය ආකාරයට අපගේ අලංකාරය නැත්නම් අපිට ස්වර්ග රාජ්‍යයට යන්න බෑ. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு பேசினா நாங்க எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோமோ எங்களை மாற்றிக்கொள்ள நாங்கள் வேண்டும். දෙවියන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ කතා කරනවා නම් අපි කොයි அதுக்குதான் சபை. කරගන්න ඕනේ. 6 நாள் இருந்துட்டு வாரோம், இன்னைக்கு நீங்க இப்படி பேசுறீங்களா? දවස් 6ක් ඉඳලා එනවා අදත් මේව කතා කරනවාද? இன்றைக்கு நாங்க பேசினாதான் අද කතා කරොත් පමණමයි. நீங்க ஆயத்தப்பட முடியும். ஏன்னா 6 நாளும் நீங்க உலகத்துல இருந்து දවස් 6 உலக காரியங்கள் செய்து ලෝකේ කාර්ය කරලා அப்படியே வர்றீங்க. ඒවම එනවා. இன்னைக்கு உங்களுக்கு ரட்சிப்பின் வசனத்தை கொடுத்து திருப்பி அனுப்பணும்ல. ආයිමත්
ගැලවීමේ වස්ත්‍රය අන්තවල ආ යවන්න ඕනේ. அதற்கு தான் தேவாவியானவர் பேசிக் ඒක கொண்டிருக்கிறார். තමයි දෙවියන් වහන්සේගේ ආත්මය. கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ මේ உங்களுக்கும் எங்களுக்கும் பகை கிடையாது. ඕගොල්ලන්ටත් අපිට අවිලා විරෝධය නැහැ. நீங்க எங்களுடைய பிள்ளைகள். ඕගොල්ලෝ ඇවිල්ලා අපේ දරුවන්. நாங்கள் எப்படி ஆயத்தமா இருக்கிறோமோ இந்த சபை என் மனவாளனுக்கு ஆயத்தமா இருக்க අපි வேண்டும். කොහොමද සූදානම් සිටින්නේ? எத்தனையோ சபைகள் இருக்கலாம், எத்தனையோ சபைகள் இருக்கலாம், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ගොඩක් සභාවල් තිබෙන්න පුළුවන්. ඒ ගැන අපිට ප්‍රශ්න ஆனா නැහැ. இந்த சபை, එනමුත් මේ இந்த සභාව global prayer ministry මේ ග්ලෝබල් ප්‍රේයර් මිනිස්ට්‍රි என் இயேசுவினுடைய மனவாட்டியா இருக்க வேண்டும். යේසුස් වහන්සේගේ මනාලිය කැඩිලා තිබෙන්න ඕනේ. நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தத்தோடு கூட இருக்க අපි வேண்டும். සෑම විටම අපි සූදානම්ව සිටින්න ඕනේ. ஹalleluya. හalleluya. குமாரனின் சாயலுக்கு ஒத்த சாயல் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் வர வேண்டும். පුත්‍රයාණන් වහන්සේගේ ස්වරූපය ඔබ සහ මා තුළ அந்த තිබෙන්න சாயல் இல்லை என்றால் பரலோகம் போக முடியாது. ඒ ස්වරූපය නැත්නම් ස්වර්ග ராஜ்‍යයට යන්න බෑ. ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனம் எழுதிக் கொள்ளுங்கள், யாரும் எடுக்க வேண்டாம். රෝම 8:20 කියනවා. குமாரனின் சாயலுக்கு ஒத்த சாயல் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் வர வேண்டும். පුත්‍රයාණන් වහන්සේගේ ස්වරූපය ඔබ සහ මා තුළ තිබෙන්න நாங்கள் ඕනේ. உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். මේ ලෝකයේ ඇවිල්ලා අපි කොහොම වුණත් ஆனால் ජීවත් ஒன்றை වෙන්න மாத்திரம் நாங்கள் தெரிந்து கொள்ள එක வேண்டும். දෙයක් මතකේ තියාගන්න. என்னுடைய எல்லா காரியத்திலும் என் மனவாளன் பிரியமா இருக்க வேண்டும். මාගේ සෑම දේවල් වලින් මාගේ මනාලය ප්‍රිය என் වෙන්න ඕනේ. மனவாளனை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம் ஆயிருந்தாலும் அதை நான் வெறுத்து போடுகிறேன் என்று நான் சொல்ல வேண்டும். මනාලයට දුක් දෙන එක කාර්යය වුණත් මම ඒක අයින් කර දාන්න ඕනේ කියලා මම අපි වෙනස් වෙන්න ඕනේ. உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் 6வது வசனங்கள் வரை நாங்கள் பார்ப்போமானால் සාලමෝන්ගේ ගීතිකාවේ ඇවිල්ලා 5:2 6வது வசனங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் வாசிக்க போவதில்லை. අපි හැම කොටසම අපි කියවන්නේ නැහැ. சிங்களத்தில் எடுத்தவர்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 2வது வசனம். සාලමෝන්ගේ ගීතිකාව 5:2 நான் நித்திரை பண்ணினேன், මම නිදීකට என் සිටියා. இருதயமோ விழித்திருந்தது. මාගේ හදවත ඇවිල්ලා හැරී තිබුණා. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். දොර කටු කරන්නා වූ මාගේ පුත්‍ර දෙවියන් වහන්සේගේ ශබ්දය ඇසුවා. சகோதரியே, සහෝදරිය, என் பிரியமே, මාගේ என் ප්‍රියවන්තයෙනි, புறாவே, මාගේ පරවිය, என் உத்தமியே, මාගේ උත්තමවන්තයෙනි, கதவை திற. දොර අරින්න. என் தலை பணியினாலும் මාගේ ඇවිල්ලා ඉස என் தலைமுறை இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது. මාගේ ඇවිල්ලා කෙස් ඇවිල්ලා රාත්‍රියේ ඉන්නවා මේ පින්නෙන් ඇවිල්ලා තෙමී තිබෙනවා. புரிஞ்சுதா? මේක තේරෙනවද? புரிஞ்சுதா? මේ තේරෙනවද? புரிஞ்சு அப்படி கொட்டாய் விட்டுக்கிட்டா இருப்பீங்க. என் நேசர் வந்து கதவை தட்டுகிறார். මාගේ දේශවන්තය ඇවිල්ලා දොර කට්ටු කරනවා. அவர் எப்படி எங்களை வர்ணிக்கிறார் பாருங்க. ஒரு புருஷன் கூட எங்களை வர்ணிக்க முடியாதுங்க. நானும் சொல்றேன், இதுவரைக்கும் என் புருஷன் கூட என்னை வர்ணிச்சதே கிடையாது. මගේ ස්වාමි පුරුෂයාවත් එහෙම කතා ஆனா කරනවා. உங்களை என்னை பார்த்து என் நேசர் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. ඔබව සහ මාව බලලා දෙවියන් වහන්සේ කොහොමද என் වර්ණනා சகோதரியே, කරන්නේ බලන්න. මාගේ සහෝදරිය, என் பிரியமே, මාගේ ප්‍රියවන්තය, என் புறாவே. මාගේ පරවිය. யாராவது சொல்லிருக்காங்களா? කවුරුරි කියලා තියෙනවද? புறான்னு කවුරුරි පරවියා කියලා சொல்லிருக்காங்க තියෙනවද? sister. இல்ல நான் sister. என் புறாவே, මාගේ පරවිය, என் உத்தமியே. මාගේ උත්තමය, எப்படி උත්තමවන්තයෙනි. பார்த்து நம்மளை வர்ணிக்கிறார் பாருங்க. කොහොමද බලන්නේ යා කියන්නේ? உத்தமி. சில நேரங்கள்ல நம்முடைய கணவன்மார் கூட சில சமயங்கள் நம்ம மேல கோபப்படுவாங்க. சில சந்தர்ப்பங்களை நம்மள சந்தேகப்படும்படியா ஏதாவது காரியங்கள் நடக்கலாம். සැක කරන විදියට මොනවාරි සිදු වෙන්න පුළුවන්. ஆனா என் நேசர் என்ன பார்த்து, நீ உத்தமி. අපගේ දේශවන්තය කියන මාගේ எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் சொல்லுங்க. என்ன பார்த்தேன் ஆண்டவர் சொல்றார். කීදෙට කියන என்ன ප්‍රයත්න பார்த்து என் நேசர் சொல்றார். මා දේශ බල දෙවියන් நான் වහන්සේ உத்தமி කියනවා. என்று சொல்கிறார். මාගේ උත්තමවන්තය நான் කියනවා. உத்தமையா இருப்பதற்கு எந்த தகுதியும் இல்ல. මම එහෙම ජීවත් වෙන්නේ ஆனா වෙන්නේ என் நேசரின் பார்வையில் நான் தகுதியா இருக்கிறேன். මගේ දෙවියන් என் වහන්සේ நேசர் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். මගේ දෙවියන් වහන්සේ ආකාරයට වෙනස් කරලා තිබෙනවා. கதவை திற. දොර අරින්න. நான் நனைந்து கொண்டிருக்கிறேன். මම ඇවිල්ලා තෙමීගෙන என் සිටිනවා. தலை பணியினால் நனைகிறது. මාගේ ඔළුව ඇවිල්ලා පින්නේ இரவில் තෙමී பெய்யும் තිබෙනවා. தூறலினால் நான் நனைகிறேன். රාත්‍රියේ තිබෙනා වූ පින්නේ මාගේ රස ඇවිල්ලා තෙමී තිබෙනවා. அவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா? மணவாட்டி, මේ මනාලිය මොනවද දන්නවද කියන්නේ? என் வஸ்திரத்தை கலற்றி போட்டேன். මාගේ වස්ත්‍රය මම ඇවිල්ලා ගලවලා දැම්මා. நான் எப்படி திரும்ப அதை ஊத்துவேன்? මම කොහොමද ඒක ආයෙ ඇඳගන්නේ? என் பாதங்களை கழுவினேன். මාගේ පාදය ඇවිල්ලා මම நான் සේදුවා. எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன்? දැන් ආයිමත් කොහොමද මම ඒක ඇවිල්ලා කිලිටු කරගන්නේ? கதவை தட்டி இருக்கிறார் நேசர். දෙවියන් වහන්සේ ඇවිල්ලා තට්ටු කරගෙන கதவை திற. සිටිනවා. ஐயோ ஆண்டவரே, இப்பதான் குளிச்சுட்டு வந்தா நான் நைட் ட்ரெஸ் போட்டிருக்கேன். දැන් තමයි මම ඇවිල්ලා නාල ඇවිල්ලා නයිට් ඩ්‍රෙස් එක எப்படி ඇඳගෙන ஆண்டவரே திரும்ப வந்து திறக்கிறது? ආයිමත් කොහොමද මම ඇවිල්ලා இப்பதான் நான் නාල காலையில கழுவி பெட்டுக்கு ஏறினேன். දැන් තමයි මම කල්කුල ඔක්කොම எப்படி හොදගෙන நான் கீழே இறங்குறது? දැන් කොහොමද බහින්නේ? சாக்கு போக்கு சொல்லுகிறோம். අපි ඇවිල්ලා වෙන වෙනම ஆண்டவருடைய வருகையில
இந்த சாக்கு போக்குகளை தான் நாங்கள் சொல்ல போகிறோம். දෙවියන් වහන්සේගේ පැමිණීමේදී අපි මේ වගේ දේවල් තමයි ஆண்டவர் කියන්නේ. வரும்போது யோசிப்பார், ஐயோ ஆண்டவரே ஸ்கூல்ல மீட்டிங் நான் போயிட்டு வரேன். ඉස්කෝලේට යන්න ඕන මං ගිහිල්ලා එන්න. ஐயோ ஆண்டவரே வீடு புக் பண்ணிருக்கேன் வாங்கணும் நான் வாங்கிட்டு வரேன். ගෙයක් මං බුක් කරලා තිබෙන ඒක අරගෙන එන්න. இப்படி அநேக சாக்குகளை நாங்கள் சொல்லிக் මෙවැනි கொண்டிருக்கிறோம். බොහෝ වචන ඇවිල්ලා අපි කිය කිය ඉන්නවා. ஆனால் அப்படி சாக்கு போக்கு சொல்கிறவர்களாக நானும் நீங்கள் விருப்பமானால் ඒට වචනේ කියනවා වගේ කියන එක්කෙනෙක් වගේ ඔබ ஆறாவது සමහර வசனம் சொல்கிறது, හයවෙනි වචනේ කියනවා. நான் எல்லாவற்றையும் சாக்குகள் சொல்லிவிட்டு ඒ සියලු වචනේ කියලා ඉවරයි. நேசருக்கு கதவை திறந்தேன். මගේ නේසුමන්තයාට මගේ දොර ඇරියේ නේ. நேசரோ இல்லை, මගේ නේසුමන්තයා ස්ථානයේ නැහැ. நேசரோ இல்லை. ඒ නේසුමන්තයා ස්ථානයේ නැහැ. போய்விட்டார். එයා ගිහිල්ලා ඉවරයි. அவர் சொன்னா வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. එයා කිව්වා මේ වචනේ මගේ ආත්මය ඇවිල්ලා දුකෙන් அவரை காணவில்லை. එයා ඉතර නැහැ. அவரை கூப்பிட்டேன், එයා මං අඬ அவர் ගැස්සුවා. எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. එයා මට ඇවිල්ලා நம்ம වචනයක් எல்லாருக்கும் දෙන්නේ ஒரு சந்தர்ப்பம் தான், අපිට ඇවිල්ලා එක ஒரு சந்தர்ப்பம் தான். අපිට එක වේලයි තිබෙන්නේ. மணவாளன் வந்து கூப்பிடும் போதே நாங்கள் ஆயத்தமா இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவு தலைகீழ இருந்து கூப்பிட்டாலும் அவர் போய்விட்டார், அவரால் வர முடியாது. මනාලේ ඇවිල්ලා අපි කතා කරනකොට අපිට කතා කරනකොට අපි ගියේ නැත්තම් කොච්චර කට්ටු அவருடைய කරන්නේ வார்த்தை சொல்லுகிறது, ஐயோ என் நேசர் வெளியே நனைஞ்சிட்டு இருக்கேன்னு சொன்னாரே, அவர் சொல்றார், அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. එයා කිව්වා මේ වචනේ වලින් මගේ ආත්මය ඇවිල්ලා දුකෙන් පිරී තියෙනවා. பிரயோஜனம் இல்லை. කිසිම ප්‍රයෝජනයක් இப்போ නැහැ. சோர்ந்து போய் என்ன பிரயோஜனம்? දැන් ඇවිල්ලා දුකටපත් වෙලා இப்போ මොනවද கவலைப்பட்டு ප්‍රයෝජනය? என்ன போற பிரயோஜனம்? දැන් දුක් වෙලා මොනවද என் ප්‍රයෝජනය? நேசர் போய்விட்டார். මගේ නේසුමන්තයා அவருடைய ගිහිල්ලා மன ஆயத்தமாய் இருந்த அவருடைய மனவாட்டி எடுத்துக்கொண்டு அவர் போய்விட்டார். එයා උදෙසා සූදානම් වෙලා තිබෙනා ඔය මනාලිය අරගෙන උන්වහන්සේ ගිහිල්ලා இப்ப நீங்க ඉවරයි. தேடினாலும் வர முடியாது. එයා හොයලා බලුවත් ඒව හම්බ වෙන්නේ இப்ப නැහැ. நாங்க கவலைப்பட்ட பிரயோஜனம் இல்லை, අපි දුක් වෙලත් අපිට நம்ம කිසිම துக்கப்பட்ட ප්‍රයෝජනයක් பிரயோஜனம் இல்லை. දුක් වෙලත් ප්‍රයෝජනයක් නැහැ. அவர் போய்விட்டார். එයා ගිහිල්ලා ඉවරයි. இதுதான் உங்களின் என் நிலைமையா இருக்கக்கூடாது. ඔබගේ මාගේ තත්ත්වය இதற்காக தான் இந்த நாளில் தேவ ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ඒ ඉත තමයි දෙවියන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ කතා உங்களுக்கு எனக்கு කරන්නේ. தெரியாது என் மணவாளன் எப்ப வருவார் என்று, ඔබට සෝමඩ දන්නේ නැහැ මාගේ ஆனால் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார். කරවටු කිරීමේ இன்று நீ ශබ්දයක් ஆயத்தமாயிரு. අද ඔබ සූදානම් இன்று நீ ஆயத்தப்படு. අද இதோ සූදානම් மணவாளன் ஆயத்தமாயிருக்கிறார். මනාලයා සූදානම් மணவாளனுக்குரிய மணவாட்டி ஆயத்தமா இல்லை என்றால் මනාලයට සුදුසු මනාලියා සූදානම් மணவாட்டி போக முடியாது. ඒ මනාලියට යන්න ஒரு බෑ. திருமணத்துல ඒක වෙඩින් එකේදී ஒரு திருமணத்துல ඒක විවාහ கணவன் මංගලයේදී ஆயத்தமா இருந்து ස්වාමීන් සූදානම් நல்ல සිට கோட் ஷூட் எல்லாம் போட்டு ரெடி ஆகி එයා කෝට් සූට් ඔක්කොම இங்க අරගෙන வந்து මේ සායිට அவன் ඇවිල්ලා கட்ட போற அந்த பிள்ளை அந்த மனைவி ஆயத்தமா இல்லை என்றால் அந்த திருமணம் எப்படி இருக்கும்? එයා එන්න ඒ මනාලිය ඇවිල්ලා සූදානම් වෙ නැත්නම් ඒ වෙඩින් එක කොහොමද තිබේද? அதே மாதிரி தான் நாங்களும் எங்கள் வஸ்திரங்களை கழட்டி போட்டு ஆயத்தம் இல்லாது இருக்கிறோம். අපි අපගේ වස්ත්‍රය ඇවිල්ලා ගලවලා දාලා අපි සූදානම් இன்றைக்கு වෙන්න கர்த்தருடைய ஆவியானவர் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார், සුදාත්මයන් වහන්සේ ඔබ සමාව බලලා කියනවා. ஆயத்தத்தோடு இருக்கும்படியாக, ඒ සූදානම්ව සිටින්න. ஆயத்தத்தோடு இருக்கும்படியாக. සූදානම්ව සිටින්න. நாங்கள் ஆயத்தத்தோடு இல்லை என்றால் සූදානම්ව නැත්නම් என் நேசர் போய் விடுவார். අපගේ නේසුමන්තයා ගිහිල්ලා அப்போ ඉවරයි. நாங்க கவலைப்பட்டு துக்கப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. අපි දුක් වෙලා අපි ඇවිල්ලා කිසිම දෙයක් நாங்கள் எல்லாரும் எழுந்து நின்று අපි සියලු දෙනා இந்த நாளில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். අපි වාර කරමු. ஆண்டவரே, உங்களுக்கு புருஷனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் நான் ஆயத்தமா இருக்கணும். පියාණනි ඔබ වහන්සේට කැමති මනාලිය என் புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம் என்னிடத்துல இருக்கணும். ඒ මගේ ස්වාමි පුරුෂයාට අරින අලංකාරය මා සතු තිබෙන්න ඕනේ. நான் ஆண்டவரே, நீ உங்களை மாத்திரம் மணவாளனாக கொண்டிருக்கணும். ඔබ වහන්සේව පමණක් මනාලිය කැටියට මම තබා என் තිබෙනවා. ரூபவதியே என்று நீங்கள் என்னை பார்த்து சொல்லணும். මාගේ රූපවන්තිය කියලා ඔබ ආස මාදෙස ஸ்திரீகளின் போல் ரூபவதி கிடையாது, ස්ත්‍රීවරුන්ගේ රූපවලිය වල மகா ரூபவதி என்று உங்களையும் என்னை பார்த்தேன் ஆண்டவர் சொல்லுகிறார். මහත්තු අලංකාරය කෙනයි කියලා ඔබ සමාව දෙස බලලා இன்று எங்களை කියනවා. நாங்கள் ஒரு விஷயம் ஒப்புக் கொடுப்போம். අපි මේ මොහොතේදී අපි බාර කරමු. எல்லாரும் உங்க வாய்களை திறந்து සියලු දෙනා ඔයගොල්ලන් කණ්ඩායමලා இதற்கு மேலும் நீங்க அமைதியா இருந்தால் ඔයගොල්ලන් තව වෙනතුරු ඔයගොල්ලන් மணவாளன் வந்து போய் விடுவார். ඒ මනාලිය ඇවිල්ලා உங்களை ගිහින් ஒப்புக் கொடுப்பீர்களா? ඔයගොල්ලන් බාර කරනවා. மணவாட்டியாய் அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்பீர்களா? මනාලිය කැටියට බාර மணவாளனுக்கு ஏற்ற அலங்காரம் இனிமேல் என்னிடத்தில் இருக்கும் என்று ஒப்புக் கொடுப்பீர்களா? මේ මනාලියට நான் எப்பொழுதும் ஆயத்தத்தோடு இருப்பேன் என்று ஒப்புக் கொடுப்பீர்களா? මගේ සෑමදාම ஒப்புக் கொடுத்தவர்கள் மாற்றங்கள் வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்தில் என்று சொல்லுகிறார். සූදානම් ඔයගොල්ලන්ගේ මුඛය ඇරලා ඔයගොල්ලන් කියන්න. ஓ நேசரே, நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். මගේ ප්‍රියවන්තයාව මම සූදානම් நாங்கள் ஆயத்தமாய் இருப்போம். අපි ඇවිල්ලා සූදානම් සිටින්න ඕනේ. நாங்கள் ஆயத்தத்தோடு கூட இருக்கிறோம். අපි සූදානම් සිටින්න. புறம்பான
அலங்கரிப்பு எங்களுக்கு இனி அலங்காரமா இருக்க கூடாது. එළියෙන් තිබෙන පිටත තිබෙන අලංකාරය පමණයි எங்களுடைய உள்ளும் புறமும் மாற வேண்டும். මගේ ඇතුළාන්තය සහ පිටත වෙනස් වෙන්න நான் ඕනේ. திருச்சபைக்கு வந்திருக்கிறேன். මම සභාවට என் உள்ளம் புறமும் மாற வேண்டும். මගේ ඇතුළාන්තය සහ පිටත වෙනස් நாங்கள் ஒப்பு கொடுப்போம். අපි බාර කරමු. வானாதிவானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதிவானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களை கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகில் நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகில் நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே. நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம் நீர்